இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறபடினாலே தேவ வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெப சிந்தையில் இருப்போம். நேற்று ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இந்த சாட்சியாபுரம் சபைக்கு என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நான் என்னத்தை பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் என்னுடைய சிந்தைக்கு கொண்டு வந்த வார்த்தை நான் அடிப்படையிலே உங்களோடு இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். கொலோசியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒரு சட்டத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இங்கே எப்பாப்பிரா என்ற ஒரு நல்ல தேவ மனிதனை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவ சித்தத்தின்படி செய்கிறவர்களை மாத்திரம் நம்முடைய வீட்டுக்குள்ள அனுமதிப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நல்ல உண்மையுள்ள ஊழியக்காரருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறேன். இங்க பாருங்க, உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய விருப்பம், உண்மையுள்ள ஊழியக்காரன் எப்பாப்பிராவினுடைய விருப்பம், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனம் செல்வ சீமானா மாறணும்னு சொல்லி ஜெபிக்கல, தேவ சித்தத்தை செய்கிறதுல அவர்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு நல்லதுதான், கர்த்தர் அப்ப நமக்கு செல்வம் தர மாட்டாரா, நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று கேட்டீங்கன்னா நான் எப்பொழுதும் சொல்லிற உதாரணம் தான். கர்த்தர் சிலுவையில நமக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்காம யார் ஆசீர்வதிக்க போறார்? அது இரண்டாவது, செகண்டரி. புதிதாய் வந்த சிலரை நான் பார்க்கிறேன். நீங்கள் ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபடுகிற காரியங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன தேவைக்காக இந்த ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களுடைய மனதின் பாரங்களை நீக்குகிற, உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை தான் நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து வாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு எல்லாவற்றையும் மாற்றி இந்த சமுதாயத்துல உங்களுடைய சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இங்கே எப்பாப்பிரா என்ற தேவ மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் தேவ சித்தத்தை செய்கிறதுல தேர்ந்தவர்களாக வேண்டும் என்று அவன் போராடுகிறான். சாதாரணமாக ஜெபிக்கிறான் என்று பதிவு செய்யவில்லை, அவன் போராடுகிறான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் போராடுதல்னா எப்படி. யாக்கோபு போராடி ஜெபித்தான் என்று பல நேரங்களில் நான் வாசிச்சிருக்கிறோம். ராம் முழுவதும் கர்த்தரோடு போராடினான். ஒரு தமிழ் பாட்டு கூட இருக்குது, போராடுவேன்னா போராடுவேன் யாக்கோபை போல போராடுவேன். அந்த யாக்கோபு இரவு முழுவதும் தேவ சமூகத்துல போராடி இருப்பான். நான் எதற்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன்னா, போராட்டமான ஜெபம் எப்படி இருக்கும்னு உங்க கண்ணு முன்னாடி காண்பிக்கிறதுக்கு தான் இங்க உங்களுக்கு அடையாளம் காண்பிக்கிற கொடுக்கிறேன். இங்க எப்படித்தான் அவனுக்கு 1000 தேவை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எப்பாப்பிரா. அந்த தேவைக்காக இந்த எப்பாப்பிரா ஜெபித்தான் என்று இங்கே குறிப்பிடப்படவில்லை. மாறாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அவர்கள் தேவ சித்தத்தை செய்யவும் அதுல தேரவும் வேண்டும் என்று யாக்கோபு போராடி ஜெபித்தது போல அவன் போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க ஒரு சபைக்கு வருகிறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த சபை ஊழியர்களை மதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவங்க பார்ப்பதற்கு பெரிய அழகு இல்லாதவர்களை போல இருக்கலாம், பெரிய படிப்பு இல்லாதவர்களை போல இருக்கலாம், பெரிய அந்தஸ்து இல்லாதவர்களை போல இருக்கலாம். ஆனா அந்தரங்கத்துல நீங்க பரலோகம் போகணும்னு அவங்க போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? உங்க பாஸ்டர் அப்படி ஜெபிக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். பல வருடங்களால் அவரோடு நான் பழகுற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நான் எல்லாரோடையும் சாதாரணமா பழகவும் மாட்டேன். யாருடைய ஆவி தேவ ஆவியா இருக்கிறது அவருடைய ஆவியோட தான் என் ஆவியை ஒட்ட வைப்பேன். மற்றபடி நானும் சிரிச்சுட்டு ஆமா பிரைஸ்லார்ட் பிரதர் பாப்போம் சோத்திரம் அப்படின்ட்டு நானும் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆமா, நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல, ஆனால் ஆவியின் ஐக்கியத்துக்கு அடிமைப்பட்டவன். அல்லேலூயா. இங்கே
தேவ சித்தத்துல தேறினவர்களாக வேண்டும். நம்ம எல்லாம் தேர்ச்சினா என்னன்னு தெரியும். நம்ம எல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்மளும் ஸ்கூல்ல படிச்சுதான் வந்திருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை பாக்குறோம். ஆமா, ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஒருத்தர் சிலர் ஹாஸ்டல் பிள்ளைங்க இருக்கிறீங்க, தம்பி மாதிரி காணாம போயிட்டாங்க. ஆமா ஆமா, ரைட். 3வது படிக்கிறவங்களுக்கும் பரீட்சை இருக்கும், 4வது படிக்கிறவங்களுக்கும் பரீட்சை இருக்கும், 5வது படிக்கிறவங்களுக்கும் பரீட்சை இருக்கும், 6வது 7வது ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு என்ன இருக்கு? பரீட்சை இருக்கு. அவங்கள தகுதிப்படுத்துகிறது அவங்களுக்கு வைக்கப்படுகிற பரீட்சை. அவங்க எல்லாம் படிச்சவங்களா இருக்கலாம், ஆனா எந்த ஸ்கூல்லயும் பரீட்சை இல்லாம பாஸ் பண்ணி விடவும் மாட்டாங்க. அப்ப பரீட்சை தான் அவர்களை தேர வைக்குது. நீங்க உங்களுக்கு தெரியும் தேர்ச்சினா என்னன்னு கொஞ்சம் உங்க மூளையில கொண்டு வர்றதுக்காக நான் காண்பித்து கொடுக்கிற காரியம். அப்போ நம் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மை படைத்த தேவனுடைய விருப்பமோ, நமக்காக ஜாமக்காரர்களாக வைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரருடைய விருப்பமும் கூட. நம்முடைய வாழ்க்கையில தேர்வதில் நாம் ஏமாந்து விட்டோம் என்றால் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை செய்வதில் அர்த்தம் இல்லை. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, கஷ்டப்பட்டு படிச்சுக்க வைக்கிறீங்க. நிறைய பேர் கான்வென்ட்ல படிக்க வைப்பீங்க. ஆமா, இங்கிலீஷ் மீடியம்ல படிக்க வைப்பீங்க. ஆமா, கொடுக்கிற பணத்துக்கு பிள்ளைங்க சரியா படிக்கலன்னா பெற்றோருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும்னு பெற்றோர்களாக நீங்க யாவரும் அறிந்ததுதான். அப்ப ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போனா நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறது மாத்திரம் இல்ல, நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். ஒவ்வொரு வருஷமும் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸுக்கு போகணும். 10th நல்ல மார்க் எடுக்கணும், 12th மார்க் எடுக்கணும், குடும்பம்னா டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு அப்படின்னு போட்டு பல கனவுகளோட பல சிந்தனைகளோட நீங்கள் யாவரும் இருப்பீர்கள் என்பது எல்லாரும் அறிந்தது. உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல சரியா படிக்கலன்னா, தோற்று போயிட்டாங்கன்னா உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்? ஆமென். எத்தனை பேருடைய மனசு வேதனைப்படும்? ஆமென். எத்தனை பேருக்கு பிள்ளைகள் இங்க சபையில் உட்கார்ந்து இருக்காங்க? ஆமென். வெளியே சொல்லவே மாட்டேன்றீங்களே, அது வைக்கிறது மாத்திரம் தான் பாஸ்டர் எங்க ஆமா காரியம், வளர்றது அவங்க காரியம் அப்படின்னா நம்ம உண்மையான அப்பா அம்மாவா இருக்க முடியாது. வைக்கிற நமக்கு வளர்த்தருக்கும் கர்த்தர் கிருபை தருகிறார். வைக்கிறதுக்கு மாத்திரம் கிருபை இல்ல, அதை வளர்த்துறதுக்கும் கிருபை தருகிறார். அப்படி அக்கறை இல்லாம வளர விட்டீங்க அப்படின்னா நம்ம உண்மையான நல்ல அப்பா அம்மா இல்ல அப்படின்றது சமுதாயமே சொல்லும். அல்லேலூயா. அதே போலதான் நீங்க தேவ சித்தத்துல பாடத்துல படிச்சு பாஸ் ஆகணும் பெற்றோர்கள் கனவோடு இருக்கிறது போல, தேவ சித்தத்தை ஆண்டவருக்கு என்ன கனவுனா என் பிள்ளை தேவ சித்தம் செய்யறதுல தெரிஞ்சவனா மாறணும். அல்லேலூயா அல்லேலூயா. சில தேவ சித்தங்களை வேதத்தின் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துல நான் காண்பித்து கொடுத்து விட்டு இந்த சித்தத்துல நீங்க எப்படி தேறி இருக்கிறீங்கன்றதை நீங்களே மார்க் போட்டுங்க. நான் மார்க் போட முடியாது, நான் மார்க் போடுறதுக்காக வரல, காண்பித்து கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். மார்க் போடுறது உங்க வேலை, நீங்க தான் மார்க் போட்டு பார்த்துக்கணும். எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தினுடைய அடிப்படையில முதல்ல தேவ சித்தம் என்னன்னா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்பது தேவ சித்தம். இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவங்க கை தூக்குங்க. ஆமென். வெரி குட். நல்ல கூட்டம். இந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல தேங்க்யூ தேறி இருக்கிறோமா? ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், தேவ சித்தம் செய்கிறதுல தேறினோர்களா இருக்க வேண்டும் என்பதான் நம்மை குறித்த தேவ சித்தம். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில தேறி இருக்கிறோமா? வேதாகம கல்லூரியில போதிக்கும் போது சொல்லுவோம், ரட்சிப்பு என்பது முக்கால அனுபவங்களை உடையது. எத்தனை காலம்? கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க வாத்தியாரா இருந்ததுனால கேள்வி கேட்டே பழகிட்டோம். முக்கால அனுபவம் உடையது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த கால ரட்சிப்புன்னா என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்தீங்களோ அது கடந்த கால ரட்சிப்பு. நான் ஞானஸ்நானம் எடுத்தீங்க, கை தூக்குனீங்க, ரைட், சந்தோஷம். நீங்க ரட்சிக்கப்பட்டேன், ஒரு நாள்ல நான் இயேசு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுட்டேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வருகிற சோதனையிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்.
ஒவ்வொரு நாளும் எனக்கு வருகிற கோபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வருகிற உலக காரியங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இது நிகழ்கால ரட்சிப்பு. எனக்கு நிறைய பேர் தெரியும், கடந்த கால ரட்சிப்பு வாங்கினவங்க நிகழ்காலத்துல கோட்டை விட்ட நிறைய சகோதர சகோதரி எனக்கு தெரியும். இந்த நிகழ்கால ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். பாஸ்டர், எப்போ எனக்கு எதிர்கால ரட்சிப்பு கிடைக்கும்? இப்படி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசு மத்திய ஆகாயத்துல வரப்போறாரு. அன்றைக்கு இமைப்பொழுது நாம் மறுரூபமாக போகிறோம். அன்றைக்கு ரட்சிப்பு பூரணமடையும். அல்லேலூயா. இந்த நிகழ்கால ரட்சிப்புல கோட்டை விட்டவங்க எதிர்கால ரட்சிப்புக்கு நேரா போக முடியாது. ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். எப்பொழுது? கர்த்தர் வரும்பொழுது இமைப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். வேதம் நேரம் எல்லாம் வசனம் எடுத்து வாசிக்க வேண்டாம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று. ஆமா, நீங்களும் நல்ல வேத அறிந்த சபையில் இருக்கீங்க, அதனால வசனம் சொன்னா போதும். பிலிப்பியர்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எத்தனை பேருக்கு இந்த எதிர்கால ரட்சிப்பை குறிச்ச ஒரு நல்ல தெளிவு, நல்ல அறிவு, ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு பரிசுத்தம் இன்றைக்கு சபையில இருக்குது அப்படின்னு கேட்டா 100க்கு 10 பேருக்கு தான் அந்த எதிர்கால ரட்சிப்பை குறித்த பயம் இருக்குது. நிறைய பேருக்கு எதிர்கால ரட்சிப்பை குறித்து பயம் இல்ல, துணிகரம், தேரல, ஃபெயிலு, விருப்பம் போல ட்ரெஸ்ஸிங், விருப்பம் போல ஊர் சுத்தல், விருப்பம் போன்ற வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை. ஆனா சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, அது கடந்த கால ரட்சிப்பு நல்லது. உங்களுடைய நிகழ்கால ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? வருகிற கோபத்திலிருந்து ஜெயம் இருக்குதா? வருகிற இச்சையிலிருந்து ஜெயம் இருக்குதா? வருகிற பண சோதனையிலிருந்து, பொருளாசை என்கிற சோதனையிலிருந்து உங்களுக்கு ஜெயம் இருக்குதா? வருகிற கசப்புகள், பகைகள், விரோதங்களிலிருந்து உங்களுக்கு ஜெயம் இருக்குதா? அப்படி இல்லைன்னா தாழ்மையாய் சொல்லுவேன், ஒரு ரட்சிப்பில தேரும்படி நீங்கள் தேவ சமூகத்தை நாட வேண்டாம். ரட்சிப்பில தேரும்படி தேவ சமூகத்தை நாட வேண்டும். இல்லை என்றால் பெற்ற ரட்சிப்பு அது வீணாய் போய்விடும். மகா மத்திய ஆகாயத்துல இயேசு வருவார். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று உங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சேராமல் போய்விடும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைக்கு வந்து வெள்ளையும் போட்டுக்கிட்டு வந்து நல்லா கையை தட்டி பாடி அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படலன்னா அது எவ்வளவு பரிதாபமான சம்பவம், அது எவ்வளவு பரிதாபமான சூழ்நிலை. தாழ்மையாய் கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறும்படியாக, உங்கள் ரட்சிப்பிலே தேரும்படியாக உங்கள் நடக்கைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் தாழ்மையாய் நான் வேண்டுகிறேன். இந்த ரட்சிப்புக்கு எதிராளியான பிசாசானவன் உங்களுடைய தேர்ச்சியை கெடுக்கும்படியாக, நீங்கள் பாடத்துல நல்ல படிச்சு நல்ல அறிவு வந்து நல்ல வேலைக்கு போறத கெடுக்கிறதுக்கு பொறாமையுள்ள சக்தியில் இருக்கிறது போல, பரலோகத்திலையும் நீங்க சிங்காசனங்களில ராஜாத்திகளாய் வீற்றிருக்க, அந்த கிரீடங்களை சூடி மத்துக்களை பெற்று ராஜாத்திகளாய் வீற்றிருக்க தாங்க கூடாத, அப்படி வீற்றிருக்கிற காரியத்தை தாங்க கூடாத ஒரு சத்துரு நமக்கு இருக்கிறான். அவன் நம்ம மேல எப்பவுமே கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கண்ணு வச்சு சுத்தி தீர்ந்து கொண்டே இருக்கிறான். எவன் கொஞ்சம் கொண்டு விடுவான், எவன் காத்திருப்பு கூட்டத்துக்கு போகாம இருக்கிறான் அவனை பிடிச்சி இழுத்துருவோம். எவன் பெண்கள் கூட்டத்துக்கு, எந்த சகோதரி பெண்கள் கூட்டத்துக்கு போகாம இருக்கான் அவங்கள பிடிச்சி இழுத்துருவோம். ஆமா, யார் உபவாசத்துக்கு போகாம இருக்கிறோம் அவங்கள பிடிச்சு இழுத்துருவோம்னு சந்தர்ப்பம் தேடி அவன் காத்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில நாம் எப்படி நாம் ரட்சிப்பை நாம் தேர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நாமே தேர்ச்சி அடையணும்னு அடுத்த பக்கம் போறேன். இந்த ரட்சிப்பை நாமே தேரலன்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ சித்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
நாம் மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம் எப்படி பிரயாசப்படுவோம்? நாமும் தேரணும், ஒரு கூட்டத்தை கண்டுபிடிக்கவும் செய்யணும். அல்லேலூயா. எப்படி தேடுறோம்? வயதானத்துல என்ன சொல்லும்போது சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சுவிசேஷம் சொல்லணும். இல்லைன்னா நீ சாப்பிடாத, இல்லைன்னா நீ தூங்காத. அவசியம் நீ சாப்பிட அவசியம் கிடையாது. நீ சாப்பிட்டு வாழ்ந்த என்ன புண்ணியம்? நானும் ஊழியக்காரன் பைபிள் தூக்கிட்டு வந்துட்டேன், நானும் அழைப்பு பெற்றிருக்கேன் பைபிளை தூக்கிட்டு வந்துட்டேன். உன் வேலையே சுவிசேஷம் சொல்ற வேலை. ஒரு நாள்ல ஒருத்தனுக்காக நீ சுவிசேஷம் சொல்ல முடியலையா? சாப்பிடாத, ஒண்ணு அழிஞ்சு போயிட மாட்டேன், பட்டினி கெட. அப்படியா பரலோகம் போய் சேர். உலக மனிதர்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. அவங்க சொன்னாங்க, காந்திஜி உலக போராட்டத்துல சொன்னார், சுதந்திர போராட்டத்தை சொன்னார், டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. அதுதான் வேதாரண்ய கல்லூரி மாணவர்களுக்கு சொல்றேன். சுவிசேஷம் சொல்லு, இல்லன்னா போய் சேரு. இருந்து என்னத்தை இடத்தை அடைச்சு என்னத்தை பண்ணிட்டு இருக்க போற? கண்டுபிடி யாரையாவது பிரச்சனை இருக்கிறவங்கள, பாரத்தில் கூட கண்டுபிடி, வேதனையில கூட கண்டுபிடி, தேடிப்போ, நல்ல சமாளின போட தேடிப்போ. அதை விட உனக்கு என்ன பெரிய வேலை? நல்ல சமாளின அனுபவத்தை நாங்க படிச்சோம் போன வாரத்துல. 3 வசனம் தான். அதுல எத்தனை காரியம் பார்த்தையா? 10 காரியம் பார்த்தோம். கண்டு மனதுருகி கிட்ட வந்து காயங்களை ஆற்றி தோள்களின் மேல் ஏற்றி வாகனத்துல கொண்டு சத்திரத்துல போட்டு காசை எடுத்து கொடுத்து பராமரித்தான்னு 10 காரியங்களை பார்த்தோம். அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது ரட்சிப்பை குறித்து தேவ சித்தம் இப்படி இருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பிலே தெரிந்தவனாய் நான் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? நீங்க ரட்சிப்பு உங்களுக்கு இல்லைன்னா 15 மார்க் அந்த ஸ்கூல் ஆளுகளை படிக்கணும்லாம் தெரியும். பிராக்டிக்கல் 50 மார்க்கு, தியரிக்கு 50 மார்க் கொடுப்பாங்க. நமக்கு ரட்சிப்பு இல்லைன்னா 50 மார்க்கு போயிடும். மற்றவங்க ரட்சிப்புக்கு பிரயாசப்படலைன்னா 50 மார்க்கு போயிடும். நம்ம ரட்சிப்பை பார்த்துக்கிறதுக்கு 50 மார்க் எவ்வளவு எடுக்கிறோம், அதே சமயத்துல மற்றவங்க ரட்சிப்புல இருக்கிறதுக்கு எத்தனை மார்க் எடுக்கிறோம்? தேறினவர்களா இருங்கள், தேவ சித்தம் செய்கிறதுல. இந்த பைபிள் தூக்கிட்டு சபைக்கு போறதுனால பரலோகம் போய் சேர்ந்துட முடியாது. தாழ்மையாய் கேட்கிறேன். ஆண்டு போன முறையே உங்ககிட்ட கேட்டேன், எல்லா காரியத்தையும் கர்த்தர் வார்த்தையினால் படைத்தார். முழு உலகத்தை எதனால படைச்சாரு? வார்த்தையினால் படைச்சார். ஆனா ரட்சிப்பை மாத்திரம் வார்த்தையில படைக்கணும். ரட்சிப்பு உண்டாவதாக மோடி எல்லாம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, அதை படைக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைச்ச ஆண்டவர் ரட்சிப்பை மாத்திரம் 6 மணி நேரம் சிலுவையில அடிபட்டு ரத்தம் சிந்தி ரத்தத்தினால் சம்பாதித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? ரட்சிப்புல எப்படி இருக்கோம்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு செத்தா நாளைக்கு நாங்க பரலோகம், இந்த நொடியில அந்த பரலோகத்தில் எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? காணிக்கைகளிலே தேவனை வஞ்சித்து விட்டு தைரியமா எப்படி சொல்லக்கூடுமோ? உறவுகளிலே வஞ்சித்து விட்டு தேவனை அப்படி சொல்லக்கூடியுமோ? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன் சொல்லக்கூடுமோ? உலக ஆசைகளிலிருந்து இன்னும் பிரிக்கப்படாம விடுதலையாக முடியாம இயேசு வேணும், உலகமும் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கப்பட்டு விட்டு தைரியமாய் சொல்ல முடியுமோ? நம்முடைய முன்னாடி இருந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்முடைய ஸ்தாபக ஜான்ராஜ் பாஸ்டருக்கெல்லாம், ஆமா இப்பொழுது மரித்தாலும் இன்றைக்கு என்னுடைய ஆவி ஆமா பரலோகத்துக்கு போகும். நமக்கெல்லாம் கஷ்டம்தான், ஆனா அவருடைய ஆவி பரலோகத்துல ஆண்டவரோடு இன்றைக்கு இளைப்பாறி கொண்டிருக்கிறது. ஆமா அங்கிருந்து ஆமா நம்ம எல்லாம் பாப்பார் நினைக்கிறேன். நான் வந்து சேர்ந்துட்டேன், என் நாள் ஆதாயம் பண்ணப்பட்ட நீங்க வந்து சேரணும்னு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ரட்சிப்பில தேரும் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ பேர் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டா நம்ம போய் சேர்ந்து நினைச்சிடக்கூடாது. முதல் காரியம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில நாமும் பூரணப்படணும், மற்றவர்களையும் பூரணப்படுத்தணும். உங்களுக்கும் தாழ்மையான சொல்றேன், நீங்க ஆமா அவங்களுக்கு டெய்லி சுவிசேஷம் சொல்றது கடமை. உங்களுக்கு பார்த்து நான் தாழ்மையா சொல்லுவேன், வாரத்துக்கு ஒருத்தருக்காவது நீங்க சுவிசேஷம் சொல்லன்னா சாப்பிடாதீங்க. ஆமா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளாட்டக்கறி சாப்பிடாதீங்க.
சாப்பிடறதுக்கு முன்னாடி தட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்காக இயேசுவை பத்தி சொன்னா, அந்த ரத்தம் சிந்தனை, அந்த ரட்சிப்பை பத்தி சொன்னா, பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை ஆமா சுலபமா அனுபவிக்கிறேன்னா, இந்த ஏன் ரத்தத்தை சிந்தப்பட்டதுன்னு இந்த வார்த்தை யாருக்காவது சொன்னா, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லுங்க. கறி வேண்டான்னு சொல்லுங்க. சாப்பிட்டு என்ன புண்ணியம்? என்ன பண்ண போறோம்? எங்க போறோம்? ரட்சிப்பு நிறைவேறினா மாத்திரம்தான், ரட்சிப்புல தேர்னா மாத்திரம்தான் நமக்கு பரலோகத்துல போய் சேர முடியும். பிள்ளைகள் சொல்லுங்க, இந்த வார்த்தை நான் யாருக்கும் சொல்ல, எனக்கு வேண்டாம்பா கறி சாப்பாடு, என்ன தொந்தரவு செய்யாதீங்க, நான் பரலோகம் போய் சேரணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு வாயை திறந்து பேசுங்க. மாசமானா புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களா? சொல்லுங்க, இந்த வாரம் யாருக்குமே சுவிசேஷம் சொல்ல, எனக்கு புது ட்ரெஸ் வேண்டாம் வேண்டாம், நான் இயேசு விட என் ட்ரெஸ் நேசிச்சு இந்த ட்ரெஸ் நான் விக்கிரகமா மாத்த விரும்பலன்னு வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க. நகை நட்டு எடுத்து கொடுத்தாங்க நான் சொல்லுங்க, நான் இந்த வருஷத்துல யாருக்குமே சுவிசேஷம் சொல்லல, எனக்கு இந்த மோதிரம் வேண்டாம், எனக்கு இந்த நகை வேண்டாம், எனக்கு இந்த கம்மல் வேண்டாம். இயேசு விட எனக்கு கம்மல் முக்கியமா? இயேசு விட எனக்கு நகை முக்கியமா? வேண்டாம். இந்த நகையை நான் விக்கிரகம் மாத்த விரும்பல, நான் பரலோகம் போய் சேர முடியாது, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சொல்லுங்க. ரட்சிப்புல வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது தேவ சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தேவ சித்தம் அடுத்தது என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். முதல்ல ரட்சிப்பு என்பது தேவ சித்தம் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். இரண்டாவது தேவ சித்தம் பரிசுத்தமாக வேண்டும். 1 தெசலோனிக்கேயர்ல 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. 281வது பக்கம் புதிய ஏற்பாடு. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இந்த பரிசுத்தத்திலே தேறுகிறோமா? பரிசுத்தத்திலே வளர்கிறோமா? பரிசுத்தத்திலே முதிர்ச்சி அடைகிறோமா? நீங்க எல்லாம் மரத்தை பார்த்திருப்பீங்க. மரம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறது, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து அது காய் விட ஆரம்பிக்கிறது. அந்த காய் ஒவ்வொரு நாளும் முதிர்ச்சி அடைந்து கனியாக மாறுகிறது. அதுதான் வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சி. நிறைய பேருக்கு பரிசுத்தம்னா என்னன்னே தெரியல. பாஸ்டர் அப்படின்னா வெள்ளை வெள்ளையும் போடுறதா? உங்களை மாதிரி வெள்ளை வெள்ளையும் போடுறதா? ஆமா, நானும் அடுத்த வாரத்துல வெள்ளை வெள்ளையும் போட்டு வந்துடுவேன் அப்படின்றீங்களா? ரைட், நல்லது. பரிசுத்தம்னா என்னன்னா 1 யோவானுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரம் 15, 16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். சிம்பிளா சொன்னா, இதெல்லாம் பார்த்து சூப்பர் அப்படின்னு கண்ணு சொல்லுதோ, அது உலகத்தினால் உண்டானது, அது பிதாவினால் உண்டாகல. எதையெல்லாம் பார்த்து இந்த சரீரம் இழுக்குதோ, அது பிதாவினால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டானது. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இருதயம் அப்படி நெஞ்ச நிமித்துதோ, அதெல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல, உலகத்தினால் உண்டானது. இதெல்லாம் பிதாவினால் உண்டானதோ அதெல்லாம் பரிசுத்தம், எதெல்லாம் பிதாவினால் உண்டானதோ அதெல்லாம் அசுத்தம், பிதாவினால் உண்டாகாததோ அதெல்லாம் அசுத்தம். சிம்பிள் டெஃபினிஷன் சொல்ல முடியாது. பீடி குடிக்கிறது அப்புன்னு பைபிள் எங்கே இருக்கா? ஏன் இருக்கா? அப்படிலாம் இல்லை. அது பிதாவினால் உண்டானது அல்ல. சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள் எங்கே இருக்கா? அது பிதாவினால் உண்டானது அல்ல, அது பரிசுத்தம். எது அசுத்தம்? ஆண்டவரால படைக்கப்படாது, உருவாக்கப்படாது, நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா சேர்த்துறதெல்லாம் பரிசுத்த குலைச்சல்.
உங்களுக்கு நீங்களே பாருங்க, உங்களை ஆண்டவர் எப்படி படைச்சாரு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா போட்டிருக்கீங்க அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த ட்ரெஸ் கர்த்தர் ஏற்படுத்து. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்ல அத்தி இலை உடைகளை கர்த்தர் கொடுத்தார். அதை தவிர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவனுக்கு ஒன்றும் போடல. அப்ப அது போக நான் ஏதாவது சரீரத்துல சேர்த்துனா அது பரிசுத்த உழைச்சல். நிறைய பேர் பரிசுத்தம்னா லிஸ்ட் கொடுங்க பாஸ்டர், அப்படிலாம் லிஸ்ட் எனக்கே இல்லப்பா, பைபிள்லயும் இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும், ஆவிக்குரியவனை நிதானித்து ஆராய்ந்து அறிகிறான். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனோ அவைகளை நிதானித்து அறியான். நான் சொல்லுவேன், குதர்க்கம் பேசுவான். அவனுக்கு புரியவும் புரியாது, சொல்லி கொடுத்தாலும் குதர்க்கம் பேசுவான். அப்படியெல்லாம் இல்ல, இப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, இப்படியெல்லாம் இல்ல. அது பைபிள் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அவன் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். அவன் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு போதிச்சிருப்பாங்க, அது நீங்க ஆமா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, நீங்க பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்க ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இல்லாத காரியம், உலகத்தில் இருக்கிற காரியம் உங்களை மோதும் போது இது பிசாவினால் உண்டானதா இல்லையான்னு சோதிச்சு பார்க்காம ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பரிசுத்தத்துல தேர முடியாது. அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம், ரட்சிப்பிலே தேறின நாம் பரிசுத்தத்திலே தேர வேண்டும் என்பது நம்மை படைத்த ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்கு தான் அவனுக்கு தெரியும், இது சாதாரணமா கிடைக்காது, சாதாரணமா ஜெபம் பண்ணா இவங்க திருந்தவும் மாட்டாங்க அப்படின்னு தெரியும். நீங்க நல்ல புருஷன் இருக்கீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எப்படி நல்லா தெரியும். நாள் முழுச சிலதெல்லாம் அந்த கல்லு வேலை செய்யறவங்க எங்க வீட்டு பக்கத்துல பார்த்திருக்கேன், நெஞ்சொடிய வேலை செய்வாங்க. அவங்க வேலை அவ்வளவு சுலபம் கிடையாது. சிலர் ஏசியில் உட்காந்து அப்படி ஜாலியா ஒயிட் கலர் ஜாப் அப்படிப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க உண்டு. இந்த கல்லு சுமந்து விவசாயத்துல வேலை செய்யறவங்க, இந்த பாத்தி கட்டுறவங்க எல்லாம் ஆமா அவங்க வேர்வை ஊத்திட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு வேலை பளு இருக்கிறது மாதிரிதான் ஒருத்தனை பரிசுத்தத்துல கொண்டு வர்றது அவ்வளவு பளு உள்ள காரியம். என்னமோ நாங்க நல்லா சுத்துறோம் சாப்பிட்றோம்னா தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்தரங்கத்துல போய் முழங்கால எத்தனை நேரம் ஒரு ஆத்மாவுக்காக அழுகிறன்றத தேவன் மாத்திரம் தான் பார்ப்பாரு. எங்களுக்கு தெரியும் அது சாதாரண வேலை கிடையாது. ஒருத்தனை உலக ஆசையிலிருந்து வெளியில் எடுக்கிறது அவ்வளவு சாதாரண வேலை கிடையாது. சிங்கத்தின் வாயிலிருந்து எடுக்கிறது போலாக்கும். சொல்லி பாருங்க, சர்ச்சுக்கு தவறாம வாங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறாங்க. அது சாதாரண காரியம்னா சொன்ன உடனே கேட்டுருவாங்க. நேற்று வசனத்துல காமிச்சு கொடுத்த வேதாகம கல்லூரியில அவர்கள் பிசாசினால் இச்சையினால் பிடிக்கப்பட்டு பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அவங்க இல்ல, அவங்கள பின்னாடி பிசாசு பிடிச்சிருக்குது. பிசாசு பிடிச்சவங்களை மாத்திரம் பிடிக்கலீங்க, கிறிஸ்தவனே இன்னைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது. காத்திருப்பு கொடுத்தனா வானா வரமாட்டாங்க. உட்கார்ந்து கால் நீட்டி நாய் பேச சொல்லுங்க, அழகா பேசிட்டு இருப்பாங்க. பிசாசு விட மாட்டீங்க. 3 நாள் உபாசத்துக்கு கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. 3 நாள் ஊர் சுத்துறதுக்கு கூப்பிடுங்க, முதல் நாளா வந்து நிப்பாங்க. பிசாசு பிடிச்சிருக்கு, தெரியல. பைபிள் சொல்லுது, அவன் பிசாசின் கண்ணியிலிருந்து விடுதலை ஆகும்படியாக சாந்தமாய் அவருக்கு உபதேசிக்கிறார். அதனால நாங்க கோபமே படாம, எத்தனைதான் தெரிஞ்சாலும் எங்களுக்கு ஆத்துமாவை பார்க்க தெரியும். இது மாட்டிட்டு இருக்க இந்த கேஸ்ன்னு நாங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேச மாட்டோம், பேச வேண்டிய இடத்துல கண்ணீர்ல பேசிட்டு இருப்போம். உங்ககிட்ட பேசினா பார்க்க தான் வரும். என் பிரதர் வரலன்னா பாஸ்டர் அப்படி கேட்டுட்டார் ஆக்கும் அப்படின்றவீங்க. ஒரு வார்த்தை தெரியாம எக்ஸ்ட்ரா போட்டக்கூடாது. ஏன் சிஸ்டர் வரலன்னா ஆமா பாஸ்டர் அப்படி பேசிட்டாங்களாக்கொண்டு 1-9 ஆக்கிடுவீங்க. உங்ககிட்ட பேசி புண்ணியம் இல்ல, காரணம் நீங்க இல்ல, உங்களுக்கு பின்னாடி உங்களை பிடிச்சிருக்கிறது ஒரு காரியம் இருக்குது, அது பிசாசு. அதுக்கு நாங்க போராட வேண்டியது இருக்குது. எங்க நிலைமையை பார்த்தீங்களா, நீங்க எல்லாம் எப்படி கல்லு தூக்கி சுமக்கிறீங்க. உங்க பிள்ளைகளை எல்லாம் நல்ல ஆணாக்கணும், நல்ல இடத்துல. ஆமா நிறைய சில அப்பாவை பார்த்திருக்கேன். ஆமா டெய்லியும் ஓட்டிதான். ஏன் தெரியுமா, இந்த பொம்பளை பிள்ளைகளை பெத்துட்டா எப்படியாயும் டவுரி சேர்த்தி வச்சு கரை சேர்த்தணும்னு காணிக்க கூட தர மாட்டாங்க. டவுரி அப்படியெல்லாம் யாராவது உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்தா சொல்லு, அந்த மாதிரி டவுரி எனக்கு கொடுக்காதீங்க, அது சாபம். நான் நல்லா இருக்க முடியாது, என் பிள்ளைகள் நல்லா இருக்க முடியாது. காணிக்க கொடுக்காம சேர்த்து வச்ச டவுரி எனக்கு வேண்டான்னு வாயை திறந்து பேசிப்பல. உங்க அப்பா போய் சேர்ந்துருவாரு, நீ தான் பிள்ளைகளோட சாபத்தை அனுபவிச்சுட்டு இருப்ப. வாயை திறந்து பேசு.
எங்கேயாவது டவுரி வாங்கிடாத. மாமனார்கிட்ட வாங்கினானா அவன் சர்ச்சுக்கு போய் ஆமா அந்த கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கத்தருக்கு கொடுத்து மீதி நேரத்தை சம்பாதிச்சானு தெரியல. கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கத்தருக்கு கொடுக்காம ஏதாவது சேர்த்தி வச்சு உன் தலையில கட்டி வச்சா சாபத்தை நீ தான் அனுபவிப்ப. அவரு போய் சேர்ந்துருவார். வாங்காத டவுரி. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நல்லா தேடி பாரு. ஒருத்தர் காசு கொடுக்குறாங்கன்னா பெரிய பெரிய மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்குது. உங்களுக்கு வேதாகம் கல்லில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய கோல்கேட் ஸ்தாபனம், ஒரு பெரிய குளிர்பான கம்பெனி கோடிகளை கொண்டு வந்து கொட்டினாங்க. அந்த ஸ்தாபனம் தலைவர் ஜோமனின்னு சொல்லிட்டாரு, நடக்குதுல இல்ல வேண்டான்ட்டாரு. மிஷனரிகளுக்கு கோடிகள்னா அல்வா சாப்பிட்ட மாதிரி கிடைச்சா நிறைய மிஷனரிகளுக்கு ஆமா போஷாக்கு நடத்தலாம், ஊழியம் நடத்தலாம், சர்ச்சு நடத்தலாம். ஜோம் பண்ணிவிட்டு நடத்தது இல்லை வேண்டாம் கொண்டு போங்கன்ட்டார். நான் சொல்றது 1970 நடந்த சம்பவத்தை சொல்றேன். கிடைக்கிறதெல்லாம் வாயை திறந்து வாங்கிறாத. சாபம் கடைசி மூச்சு வரைக்கும் சாபத்தை அனுபவிச்சே சாக வேண்டியதுதான். வாங்கிறாத அப்படி எங்கேயாவது. அவர் எப்படி சம்பாதிச்சார் நமக்கு தெரியாது. ஒழுங்கா கோயிலுக்கு போனாரா? ஒழுங்கா கத்தருக்குரிய தசம பாகத்தை கொடுத்தாரா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. வேண்டாம், கத்தர் நம்மளை வாழ வைப்பா. நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைப்பீர்கள் யோவான்ல தெளிவா சொல்லியிருக்கிறது. நான் தைரியமா இருக்கிறதுனால தைரியமா இருக்க காரணம் வசனம் சொல்லுது. நான் பிழைக்கிறபடி நீ பழப்பப்பா. நான் நம்புறேன் என் இயேசு சாகவே மாட்டாரியா, அதனால நானும் சாகவே மாட்டேன். 80 வருஷத்துக்கு அப்புறம் சாவி அந்த செத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் பரலோகத்துல போய் இருக்கும். ஆமென். இந்த சரீரம் தான் சாகும், உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன் அங்க போயிடும். பரிசுத்தத்திலே தேறுவோம். தயவு செய்து உங்களுடைய பாதங்களை பிடிச்சு கேட்கிறேன். இங்க ஜெபனர் இருந்தா தயவு செய்து வீட்டுல சொந்தக்காரங்களோட பேசாதீங்க. உங்க பரிசுத்தத்தை அது குலைச்சிடும். பாஸ்டர் சொன்னது போல வந்தாங்கன்னா சாவி கொடுத்து மாவிற்கு இட்லி ஊத்திங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை உபாச நேரத்துல தான் பிசாசு உங்க பரிசுத்தத்தை குலைக்கணும்னு உங்க அத்தை சொத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து விடுவான். அந்த நேரத்துல நீ அத்தைக்கு பின்னாடி போனீங்கன்னா நீ சொத்தையா மாறிட வேண்டியது. ஆமா, சித்திக்கு பின்னாடி போன நீ சுத்தியா மாற வேண்டியதுதான். ஆமே, அத்தை சித்தி நான் ஜெபக்கூட்டம் முடிச்சு வந்து உங்க கூட நான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றேன். கத்தரை விட நான் யாரையும் முக்கியப்படுத்துறதில்ல, நான் யாரையும் விக்கிரமா மாத்த மாட்டேன்ட்டு இந்த வருஷம் ஒரு பொருத்தலை பண்ணியிருக்கேன். தயவு செய்து சாவி இருந்தாங்க, எல்லாம் இருக்கு, டீ போட்டு குடிங்க, சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ஏசி போட்டுங்க அப்படின்னு வீட்டு சாவி கொடுத்துட்டு வாங்க. கத்தர் உங்களுக்குரிய வேலையை எடுத்து பாதுகாத்துக்குவேன். இங்க உபவாச கூட்டத்துக்கு இருக்கிற நேரத்துல அங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்காதீங்க, ஷாப்பிங் போகாதீங்க. ஆமே, எத்தனை பரிசுத்துல தேரணும்னு விரும்புறீங்க? தேர்றீங்களா? தேர்னாலாம் பாஸ் ஆகுவாங்க. எம்ஜிஆர் பாஸ் எல்லாம் பரலோகத்துல கிடையாது. பரலோகத்துல அப்படியெல்லாம் யாரையும் பாஸ் பண்ணி விட மாட்டாங்க. பரலோகம் போகணும் பாஸ்டர், 80 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா பரிசுத்தத்தை பேருங்க, இல்லைன்னா விட்டு அடிங்க. யாருக்கு என்ன? ஆண்டவரே யாரையும் கழுத்து பிடிக்கிறது இல்ல. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். எவன் கழுத்தையும் நான் பிடிக்க மாட்டேன், எவன் ஏன்டா சர்ச்சுக்கு போனேன்னு கேட்க மாட்டேன், ஏன் காத்திருப்பு கொடுத்து போனேன்னு கழுத்தை பிடிக்க மாட்டேன். ஆனா வரும்போது கரெக்டா கொடுப்பேன். அங்க யாரும் திமிர முடியாது, நெளிய முடியாது. ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் இருந்தான். அப்பா அம்மா குழந்தைய பெற்றாங்க. அந்த குழந்தை 2 வயசு ஆயிருக்கும் போது தாய் மரித்து விட்டார். தாய் மரித்ததுக்கு பிறகு அப்பா ரொம்ப கவனமா கண்ணு கருத்துமா அந்த பையனை வளர்த்தினார். வளர்ந்து பெரியவனாய் வாலிபனாய் வந்த பொழுது அவன் அப்பா ரொம்ப செல்லம், அம்மா இல்லை. அதனால அவங்க அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தினார். ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அம்மா தேவையில்லாத துன்மார்க் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு கொலையை செய்துட்டான். கொலையை செய்த அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போய் இப்ப கோர்ட்ல நிறுத்தி இருக்குது. சாட்சிகளோட நிரூபிக்கிறான், இந்த வாலி கொலை செய்து விட்டான் என்று நிரூபிக்கிறான். ஜட்ஜி கேட்கிறார், நீ கொலை செய்தியா? ஆமா. சாட்சிகள் நீங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த ஜட்ஜி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்க அப்பா. இப்ப என்ன தீர்ப்பு கொடுப்பார்? நீங்களும் படிச்ச விசுவாசிகள், சாட்சி அவர் விசுவாசி, கொஞ்சம் சொல்லுங்க, என்ன தீர்ப்பு கொடுப்பாரு? என் பையன் அதனால தீர்ப்பு மாத்தி சொல்றேன்னா சொல்லுவாரு? முடியாது. உட்கார்ந்துட்டு இருக்க சீட்டு அந்த மாதிரி சீட்டு. இந்த சட்டத்தின் அடிப்படையில எனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்க குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்க இந்த நபர் செய்த குற்றத்திற்காக இத்தனை வருடம் சிறை தண்டனை தீர்ப்பு கொடுத்தார். எங்க அப்பாவும் செல்லுபடியாகாது,
ஆமா, ஒண்ணும் சொல்லி அது போலதான் இங்கதான் இயேசு அப்பா சீக்கிரத்துல அவர் வரும்போது அவர் நியாயாதிபதி. மத்தியாக வரும்போது அவர் நியாயாதிபதி. அவருக்கு முன்னாடி ஜீவ புஸ்தகங்கள் திறக்கப்படும். அவருக்கு முன்னாடி ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். காத்திருப்பு கூட்டத்துக்கு போகாம சீரியல் பார்த்தது அங்க அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஞாபக புஸ்தகத்துல தட்டி விடுவார். பாரு, நீயே பண்ணதெல்லாம் பாரு, டிவியில பாரு. ஓடும் பைக்ல கூட்டிட்டு. ஆமா, போனது வந்தது. ஆமா, பெண்கள் கூட்டத்துக்கு வராம போத்தீஸ்க்கு போனது, சென்னை சில்க்ஸ் போனது, ரெண்டு கையில 2 பேக் தூக்கிட்டு வந்தது, சுடிதாரா தூக்கிட்டு வந்தது, இந்த அசம்பாகம் கூட கொடுக்காம ஜாயாலுக்காஸ்ல போய் ஆமா நட்டு போட்டா வாங்கினது. ஓடும் ஓடும். என்ன சொல்ல போகிறோம்? டிவியில ஓடும். பார், உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை பார், உன்னுடைய பரிசுத்தல கோட்டை விட்ட கோட்டைகளை பார், ஓட்டைகளை பார் என்று டிவியில படம் பார்க்கிற மாதிரி, ஆமா ஆண்ட்ராய்டு மொபைல்ல பார்க்கிற மாதிரி ஓடும். அதனாலதான் தாழ்மையா கேட்கிறோம், உங்க பரிசுத்தத்துல தேருங்க, ஒவ்வொரு நாளும் தேருங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. சபையில காரியம் இருக்கும்போது எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நீங்க போய் ஊர் சுத்த போகாதீங்க. அது மாதாய் பரிசன்னா பயிற்சினா முதல்ல வந்து நில்லுங்க. நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன்ற அந்த பாரம் வரட்டும். இயேசுக்கா கொஞ்ச நாள் தான், ஆண்டவர் சீக்கிரம் வர போற. இனி காலம் செல்லாது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நேரம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அப்பாடி பையனை வாழ வைக்கிறதுக்கு எத்தனை பேர் எத்தனை நாள் குளிர்ல இருந்தாலும் பரவாயில்ல, பட்டி இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன், வாயை திறந்து பேச மாட்டேன்றாங்க. விவசாயிகள் போராட்டம் இன்னைக்கு 70 நாளை கடந்து விடுச்சு. ஏன்? ஆண்டவர் இந்த மாதிரிலாம் வரலாற்றுல இது வரைக்கும் செஞ்சது இல்லையே. அவருக்கு 10 நாள்லயே ஒரு காரியத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியுமே. ஏன்? ஐடியா, ஏர்செல் எல்லாம், வோடஃபோன் எல்லாம் போயிருச்சு. ஆமா, ஏர்டெல் மட்டும் இருக்கு. இதுவும் போய் ஒரு நாள்ல ஜியோ தான் வந்து நிற்கும். இவன் தான் இந்தியாவை மறைமுகமா ஆள போகிற மாதிரி வருவான். இவங்க எல்லாம் இதே மாதிரி எல்லா தேசத்துக்கும் நடக்குது. இவங்க எல்லாம் யாருக்கு ஆளுகை கொடுப்பாங்கன்னா அந்த கிறிஸ்துவுக்கு தங்களுடைய ஆளுகை கொடுப்பாங்க. அப்போ இப்பெல்லாம் ஒரே கார்டு ஒரே நாடு திட்டம் வந்திருக்குது. ஒரே நாடு ஒரே கார்டா? என்ன கார்டா? ரேஷன் கார்டா? எங்க வேணா வாங்கிக்கலாம். இந்த ஒரே கார்டு இனி இன்னும் ஒரே கார்டா மாறும். உங்க டிரைவிங் லைசன்ஸ், உங்க பாஸ்புக், உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், உங்களுடைய பிளட் டீடைல்ஸ், உங்களுடைய A to Z ஒரே கார்டுல வரப்போகுது. இனி தனி பாஸ்போர்ட் வேண்டாம், தனி ஓட்டர் கார்டு வேண்டாம், தனி ரேஷன் கார்டு வேண்டாம், இனி தனித்தனியா வேண்டாம், ஒரே கார்டு. டிரைவிங் லைசன்ஸ் வந்துருச்சு, RC புக் வந்துருச்சு, எல்லாம் சிப்பு. இது எல்லாம் ஒரே சிப்ல வரப்போகுது. அந்த சிப்பு அரிசி அளவு மாறப்போகுது. இப்பவே மாறிடுச்சு. ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கா எல்லாம் மாறிடுச்சு. அந்த அரிசியை இப்பவே பிறக்கிற குழந்தைக்கு நெத்தியில வைக்கிறாங்களாம், கையில வைக்கிறாங்களாம் பிறக்கிற குழந்தைக்கு. இதெல்லாம் இங்க வரல, அதனால நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கும். இது வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா, இப்ப நிறைய மாலுக்கெல்லாம் போயிருப்பீங்க. நீங்க போய் நின்னாவே அங்க என்ன பண்ணும், கேட்டு திறக்கும். சிட்டில எல்லாம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், போனா திறக்கும். ஆமா, இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் பயோமெட்ரிக் சிப்னு இப்படி வச்சு வேலை செய்யறாங்க. உங்க அட்டெண்டன்ஸ் எல்லாம் அப்படி பதிவாகும். அது மாதிரி இனி நீங்க எங்க போனாலும் பெட்ரோல் பங்க்ல போனா அந்த கார்டை ஸ்வைப் பண்றோம். அதெல்லாம் அதே மாதிரி இந்த ஒரே கார்டு போதும், வாங்கிக்கலாம். இனி காசு கிடையாது, வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், பெட்ரோல் அடிச்சுக்கலாம், ரேஷன் கார்டு வாங்கிக்கலாம். இது மாதிரி இது அப்படியே அடுத்தது அந்த கிறிஸ்து ஆட்சி. கார்டை எடுத்துட்டு போக வேண்டாம், நெத்தி காமிச்சு அடிச்சான்னா போதும். இவன் அந்த கிறிஸ்து ஆள், வாங்கிக்க, சாப்பிட்டுக்க, தண்ணி குடிச்சுக்க. தண்ணி கூட இன்னைக்கு காசு. பிஸ்லரி வாட்டர் குடிக்கிறாங்க, என்னது காசு. இது மாதிரி இனிமேல் எங்கேயும் தண்ணி கிடைக்காது, தண்ணி எல்லாம் காசு தான். இங்க நல்ல காலத்திலே ஆண்டவருக்காக வாழ முடியலையே. இயேசு வந்துட்டாருன்னா அந்த கிறிஸ்து ஆட்சியில் கைவிடப்பட்டுட்டீங்க அப்படின்னா எங்க சாப்பாட்டுக்கு எங்க போறது? சாப்பாடு கேட்பான் கடையில, அரிசி காடை காமிப்பான். அப்படி வாங்கிட்டோம்னா முடிஞ்சது, எங்க நரகம் தான். ஒரு காலத்துல ஆமா கொஞ்சம் எப்படியாவது இயேசு கடி வாங்கி செத்துருவேன்னா தைரியம் இருந்தா சாகலாம். அதுவும் ஒரேடியா கொல்ல மாட்டான், அணுகணுமா சித்திரப்படுவாங்க. நல்ல காலத்தையே இயேசுக்காக வாழ முடியலையே. இந்த கிறிஸ்து காலத்தையே போய் இயேசுக்காக வாழ போறோம். நல்ல காலத்துல வாழ முடியல. இந்த போலீஸ்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. குற்றவாளிகளை படுக்க வச்சு இந்த நெத்தியில ஒவ்வொரு சொட்டும் தண்ணியா விடுவாங்க. அது கொஞ்ச நேரம் நல்லா குளுமையா இருக்க மாதிரி இருக்கும். 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த இடத்துல சுத்தி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். அதான் ட்ரீட்மெண்ட். அவன் தாங்க முடியாம யாரெல்லாம் கொலை செஞ்சா, எங்க செஞ்சாங்க, யாரு காசு கொடுத்தாங்க, எல்லா தப்பையும் விளக்கமா சொல்லிடுவான்.
அது போலீஸ் கடைபிடிக்கிற யுக்தி. நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த அணுவா சித்திரவதை பண்றது என்னன்னு அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா ஒரே செத்தலாம், அது வேற விஷயம். 10 அடி அடிப்பானுங்க, சாக போற நேரத்தில் விட்டுருவானுங்க. சரி, அப்ப நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் வந்து அடிச்சுக்கலாம். சாகவும் முடியாது. பைபிள் சொல்றது மனிதர்கள் சாவை தேடியும் அது அவங்க அடையாமல் போவார்கள். நான் என்ன சொல்றேன்னா, பரிசுத்தத்தை பயன்படுத்தி கர்த்தருடைய வருகையில பறக்க முடியல நமக்கு, அந்தி கிறிஸ்து ஆட்சியில எப்படி நம்ம தாண்ட போறோம்? தாழ்மையாய் பாதங்களை பிடித்து கெஞ்சுகிறேன், பரிசுத்தத்துல தேருங்க, பரிசுத்தத்துல தேருங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்களை தயவு செய்து பகுத்து பாருங்க. பைபிள் சொல்லுது, பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. இன்னும் சென்னை சிப்ஸ் போத்தீஸ் சாயலுக்காசு சுத்திட்டே இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் நாள் இல்ல. கையாசியை பார்த்து கேட்கிறான், கொல்வதற்கும் இடங்களை வாங்குவதற்கும் இதுவா காலம்? கையாசியே முன்னாடி பா, நமக்கு விரோதமான படைகள் நம்மை கொள்வதற்கு வந்து நிற்கிறதே. நீ போய் அந்த நாகமான இடத்துல போய் சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு வர்றதுக்கு இதுவா காலம்? இன்னைக்கு சொத்து சேர்த்துறதுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்குள்ள போய் ஏக்கரா சேர்த்துறதுக்கும் இதுவா காலம்? நியாயாதிபதி வாசல்ல நிற்கிறான். பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்றாங்க, we are standing in the 11th hour. நான் இப்படி சொல்லுவேன், 11th hour, 59th minute, 59th second. ஒரு செகண்ட் நொடிக்கும் போது அடிக்கும் போது இயேசு வருவார். படன்னு வானங்கள் எல்லாம் வெந்திருக்கும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி தெரிந்தவர்கள் எழுதி பாடலாம். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், இயேசுவுக்கு தான் முக்கியத்துவம். ரட்சிப்புல தேருவேன், பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவங்களுக்கு காண்பிப்பேன், மற்றவங்களுக்கு சொல்லுவேன். பரிசுத்தத்திலே ஒவ்வொரு நாள் ஆயத்தமாகி உங்கள் ரட்சிப்பு நிறைவேற ஆமென் காத்திருங்கள், பிரயாசப்படுங்கள் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் சொல்றவங்க, அந்த வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற இந்த உலகத்துல அன்பு கூறல இயேசு மாத்திரதான் அன்பு கூறன்னு சொல்றவங்க கைகளை தட்டி வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உண்மையை படலாமா? அந்த நாள் இந்த வானம் வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த எல்லாரும் வாழலாம். சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய். இந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசு ராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த இயேசுவுக்கு காத்திருக்காங்களோ, ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர் சுவாமி? இந்த உலகத்தினுடைய வேதனைகள் எனக்கு வேண்டாம் சுவாமி, என்னுடைய கண்ணீர் போதும் சுவாமி, என்னுடைய வேதனைகள் போதும் சுவாமி. உண்மையே நான் நோக்கி இருக்கிறேன், உனக்காகவே பயத்துடன் வாழ்கிறேன், பக்தியாய் வாழ்கிறேன். இந்த உலகத்துல பாடுகள் அனுபவித்து வேதனையோடு வாழ்றேன் சுவாமி, சீக்கிரம் வாருன்னு காத்திருக்கிறவங்களா நம்மை பொழுது. ஆமென் ஆமென். தாழ்மையா கேட்கிறேன், பரிசுத்தத்துல கோட்டை விட்டீங்கன்னா வருகையில பறக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஆதங்கமா ஆக்ரோஷமா பேசுறேன்னா, எங்களுக்கு ஆசை இந்த சாட்சியாபுரத்துக்குள்ள இந்த சபைக்குள்ள ஒருத்தர் காலடி எடுத்து வச்சிட்டாங்கன்னா எங்க கூட பறக்கணும், எங்க கூட பறக்கணும். ஆமென். சரி, அடுத்தது தேவ சித்தம் என்ன நம்மை குறித்து வாசிக்கலாம். எபிரேயருடைய புத்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். சீக்கிரம் நேரம் இல்ல. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்தும்
ஏற்படுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். இந்த இயேசு அவருடைய நோக்கமே உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். சரி, இன்னும் தெளிவா சொல்லணும்னா 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தமாக்கினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். சரி, சங்கீதம் 40 6 7 8 வாசிங்க. தேவ சித்தம் எவ்வளவு முக்கியம் நான் காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 40 6 7 8 சீக்கிரம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். போதும். இந்த இயேசுவை குறித்து எபிரேயர்லயும் சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சங்கீதம் எழுதப்பட்ட காலகட்டம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு, எபிரேயர் எழுதின காலகட்டம் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு. இந்த ரெண்டையும் நான் ஏன் சொல்றேன்னா, தேவ சித்தம் செய்யறதுல இயேசுவே எந்த அளவுக்கு கவனமா இருந்தாரு அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு இந்த சம்பவத்தின் அடிப்படையில், வாசன அடிப்படையில ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு வேற விருப்பம் ஒண்ணு இல்ல சுவாமி, எனக்கு ஒரு சரீரத்தை மாத்திரம் தாரும், நான் போய் பூமியில உம்முடைய சித்தத்தை செய்கிறேன். ஒரு சரீரத்தை மட்டும் தாங்க, அது பேர் மட்டும் இயேசுவா இருக்கட்டும், ஆனா உள்ளுக்குள்ள செய்யப்படுகிறது எல்லாம் பிதாவின் சித்தமா இருக்கட்டும். இதை தாவீது தீர்க்கதரிசனமா இயேசுடைய பிறப்புக்கு முன்னாடி எழுதுகிறார் சங்கீதம் 40. இங்க எபிரேயர்ல பவுல் அதைத்தான் திருப்பவும் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இயேசுவே என்னதான் கேட்டாரு? ஒரு சரீரத்தை மாத்திரம் தாங்க, அது எனக்கு ஸ்கெலிட்டன், எனக்கு எலும்பு கூடு, மற்றது உள்ளதெல்லாம் செய்யறதெல்லாம் நீங்க செய்யுங்க ஆண்டவரே, பிதாவின் சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறார் அல்லவா, இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என் பிழைத்திருக்கிறேன். நான் கேட்கிறேன், இயேசுவே அப்படி பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார்னா அவருக்கே ஒண்ணும் தெரியாது. இன்னொரு வசனத்துக்கு கூட வாசிங்க, யோவான் 6ஆவது அதிகாரம். அவர் நல்லா தெரிஞ்சிருந்தது அவருக்கு இந்த காரியம் எல்லாம், அதனாலதான் அப்படி சொல்லி ஆமா ஜெபம் பண்றாரு. 6:63 வாசிங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. உலகத்துல என் மாம்ச விருப்பத்தின்படி செய்கிறது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே நம்மை தேவ சித்தத்தின்படி வாழ நமக்கு கிருபை தருகிறது. அதனாலதான் ஆண்டவர் தெளிவா பிதாவை பார்த்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் மாம்சத்தின்படி செஞ்சு நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றாம வந்துடக்கூடாதுப்பா, எனக்கு உதவி மட்டும் செய்யுங்க, நீங்க செய்யுங்க, ஒரு சரீரத்தை மாத்திரம் கொடுங்க, உங்களுடைய சித்தத்தை நான் செய்யட்டும் ஆண்டவரே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம இயேசு விட பெரிய ஆளுங்களோ? இயேசுவே என்ன கேட்கிறாரு? ஒரு சரீரத்தை மாத்திரம் கொடுங்கப்பா, மீதி எல்லாம் நீங்கப்பா. அதை குறித்து அதிகமா விளப்பதற்கு நேரம் இல்லை. அப்போ சரீரம் தான் நம்ம பேர், காட்ஸ் பிரேம், அதெல்லாம் நம்ம சரீரம். உள்ளுக்குள்ள இருந்து சரிகிறது யாரா இருக்கணும்? பவுல் சொல்றது போல இயேசுவே பிழைத்திருக்கிறார். இங்க 100 இயேசு உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இயேசுக்கு இயேசுடைய வார்த்தை தெரியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தை அவர் தான் எழுதி வச்சிருக்கார். ஆமென். நாம இருக்க நமக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. நீங்கள் கிரயத்தில் கொல்லப்பட்டீர்களேன்னு ஒன்று பொருந்தல நம்ம படிக்கணும். நாம் இயேசுடைய ரத்தத்தினால கிரயத்துக்குள் இவ்வளவு பெரிய பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இயேசுடைய காசு கொடுத்து வாங்கி சரீரத்தை மாத்திரம் நம்மளதான் வச்சு உள்ளுக்குள்ள அவரே அண்ட சராசரம் படைச்ச ஆண்டவரே ஜீவிக்கிறானா, அது எவ்வளவு பெரிய பாக்கியம், சாக்கியம். இந்த நாள்ல ஒவ்வொரு நாள்லையும் தேவ சித்தம் செய்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். எப்படி செய்யறீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம்? 2:13 சொல்ல எடுத்து வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உள்ள விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குற கொடுக்குற விருப்பம் அது ஆண்டவரால் உண்டாக்கப்படுகிற விருப்பமா அல்லது மாம்சத்தினால் உண்டாக்கப்படுகிற விருப்பமா?
6:63 யோவான்ல வாசிக்கிறோம், மாம்சமானது ஒண்ணுக்கும் உதவாது. ஆமா, எல்லாத்தையும் அழிச்சிருவார் ஆண்டவர். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மரித்தவர்கள் பாக்கியவான் என்று எழுதி உங்களுக்கு ஆமா காண்பிக்கிற அந்த வசந்தி காமிச்சாதான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. வெளிப்படுத்துதல் ஆமா 14:13 வாசிங்க, அப்பதான் நீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு ஆமா இந்த சித்தத்துல தேர்வீங்க. வெளிப்படுத்தல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். எத்தனை சம்பாதிச்சுன்றது வராது. மாடி வீடு கட்டணுமா, கிரானைட் போட்டமா, மார்பிள் போட்டமா வராது. ஆடிக்கார் வச்சிருந்தமா, ஃபார்ச்சூனர் வச்சிருந்தமா, அல்லது க்ரூஷர் வச்சிருந்தமா வராது. 50 பவுன் டௌரி, 100 பவுன் டௌரி வராது. வர்றது இவன் முழங்கால ஜெபிச்சா, டெய்லி ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்னா, எனக்கு இருக்கிற கொஞ்சத்துல காணிக்க போட்டா, கணக்கு இல்லைனாலும் ஒரு ட்ரெஸ் இருக்கு, இன்னொரு ட்ரெஸ் வாங்காம இன்னொரு ட்ரெஸ் காசை மிச்சம் பண்ணி ட்ராக்ஸ் வாங்கி ஊழியர் செய்தான், உபவாசிச்சா, தசம்பா கரெக்டா கொடுத்தாரு, சபையை கட்டினாரு, வட இந்தியாவில் ஆலயம் இல்லாத ஆலயம் கட்டி கொடுத்தது. அதுதான் நம்மளோட அந்த ஞாபக புஸ்தகத்துல வரும். அதுதான் வரும். ஒரு பாட்டி இறந்தாங்களாம். இந்த பாட்டி இறந்தப்ப இந்த காதல் இருக்கிற தோளுக்கு மாத்திரம் கழட்ட முடியலையா, வெட்டிட்டாங்களா காதைய. இப்படி தோளுக்காக பாட்டின்னு பார்க்காம வெட்டிடுவாங்க. சத்தத்துக்கு அப்படின்னு நடக்குன்னு தெரியாதையா, காலெல்லாம் வெட்டி ஆமா கொடநாட்டுல திறந்துட்டு இருக்காங்க. அப்பப்ப தேவைப்படும் போது சின்னம்மா ஆட்கள், இங்க யாராவது இருக்கீங்களா சின்னம்மா ஆட்கள், ஆமா சண்டைக்கு வந்துடாதீங்க. காசுன்னா பணமோ வாய புடக்குமா வெட்டிடுவாங்க. ஒன்னும் வராது. கிரியைகள் மாத்திரங்களோடு வரும். உங்க கிரியில் மாத்திரம் ஓடி ஓடி உழைச்சது வரும், ஓடி ஓடி சுவிசேஷம் சொன்னது வரும். ஜெயிலா ஏறி சுவிசேஷம் சொன்னீங்க பாத்தீங்களா, ஆஸ்பத்திரியா ஏறி ஜெபம் பண்ணீங்க பாத்தீங்களா, ஆமா கிராமமா போய் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கண்ணீர் விட்டு ஜெபிச்சீங்க பாத்தீங்களா. உங்களுக்கு காசு இல்லைனாலும் இந்தாங்க சுவிசேஷ கூட்டம் நடத்துங்கன்னு தியாகம் பண்ணீங்க பாத்தீங்களா, தசமபாகம் கொடுத்தீங்க பாத்தீங்களா. அது மாத்திரம் தான் உங்க பெட்டியோட வரும். எதுவும் வராது, எதுவும் வராது. இல்லையா, தேவ சித்தம் செய்கிறதுல தேர்வுள்ளாய் மாறணும். காசு கிடைச்சா சேர்த்து வைக்க கூடாது. சம்பளம் வாங்கினா மனைவிமார்க கவர புருஷன் கவர வாங்குறதுக்கு முன்னாடி புருஷனார்ட்ட கேட்கணும், தசம பாகத்தை எடுத்து வச்சீங்களா, எனக்கு என் பிள்ளைக்கு சாபத்தை கொண்டு வரலான்னா உங்களுக்கு தலையை நீக்கிட்டேன். வாயை திறந்து கேட்கணும். வந்த உடனே வாங்க சென்னை செஸ் போயிடலாம் கூட்டிட்டு போயிடக்கூட, அப்புறம் நரகத்துக்கு குடும்பமா கூட்டிட்டு போவான் தூதன். வாய் திறக்கணும், தேவ சித்தம் செய்யறதுல தேரணும். எங்க ஊர்ல ஒரு தொழில் இருக்கு, தறி. அதை இப்படி நெய்வாங்க, இப்படி நெய்வாங்க, இப்படி நெய்வாங்க. அதை ஒரு ஃபாரினர் பார்த்தாரு. பார்த்துட்டு இப்படி சொன்னாரு, எனக்கு என் ஒய்ஃபுக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, மூச்சு எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு. அழிச்சு போற ஆத்மா அது நீங்க ஜெபிப்போம் பாஸ்டரோ. யாக்கோபு 2:15-16 வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? வாயிலேயே வட சொல்லுவோம் பாஸ்டர் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஓ பாஸ்டர் பிரதர் பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க? ஜெபிக்கிறோம். வாயில வட சொல்றதுல கிறிஸ்துவ மாதிரி வில்லாது வில்லங்க எவனுமே கிடையாது. பைபிள் சொல்லுது, ஒருத்தன் தேவையோடு இருக்கிறப்ப உனக்கு கொடுக்க மனசு இல்லை அப்படின்னா நீ என்னால ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்காக உங்க பாஸ்டர் காசு கொடுத்துருக்கீங்களா? பாஸ்டர் இது சுவிசேஷ சொல்றதுக்கு வச்சுருக்கு, ஏழை எளிய மக்களை நம்ம உபசரிக்கிறதுக்கு போஷிக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் சாப்பாடு வாங்கிட்டாங்க. இந்த ஊரில் நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க. நீங்க எப்படி காரில் போகும்போது நம்ம ஒரு 10 பிரியாணி வாங்கி காரில் வச்சுக்க பாஸ்டர், ஒவ்வொன்றா கொடுத்துட்டு போகணும். யாராவது சொல்லியிருக்கீங்களா? தர மாட்டோம். அப்ப இருக்க போய் நக்கிரிகள் செய்யணும். அவங்க
இன்னைக்கும் நான் பத்திரமா பேசுறேன்னா என் மனைவிட்ட கேளுங்க, எவ்வளவு எனக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆர்டர் கமிட்மெண்ட் வச்சிருவாரு. சமீபத்தில் புது வருஷத்துல ஒரு கண் பார்வை இழந்த ஒரு வாலிபன் வந்தார். அவருடைய பேர் தப்பா எடுத்துக்காதீங்க, மாரிமுத்து. சின்ன வயசுல எனக்கு தெரியும். அவர் வந்து என்னை பார்த்து பேசிட்டு என்னுடைய நெஞ்ச உடைச்ச சம்பவமா சொல்லுவோம், ஒரு சின்ன காணிக்கை அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு கொடுத்துருந்தாரு வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு மறுபடியும் சொன்னாரு, பிரதர் ஒரு சின்ன காணிக்கை அப்படின்னாரு. இல்ல பிரதர் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பேசிட்டு தலை சொரிச்சுட்டு கேட்டாரு, ஒரு சின்ன காணிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி இல்லை, நான் வீட்டில் மீட்டிங் போவேன், ஒருத்தர் கொடுப்பா, கொடுத்த உடனே நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். மாஸ்டர் எனக்கு வேலை இல்லை, படிச்சுட்டேன், வேலை கிடைக்கல, வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது வரைக்கும் எனக்கு மாசம் மாசம் எங்கள் வீட்டில் அரிசி பொருட்கள்லாம் வாங்குற காசு இல்லை, கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். உடஞ்சு போனேன். சொன்னேன், அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, வெளியில கூட்டங்களுக்கு போவேன், கொடுக்கும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கிடைக்கிறது உனக்கு அல்ல, உன்னை நம்பி நிறைய பேர்த்த வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு எனக்கு நிச்சயம் தெரியும். வாங்கினா அடுத்தது என் வீட்டுக்கு போறதுக்கு நான் பிரிச்சு வைப்பேன். பர்ஸ்ல உள்ள ரேக் இருக்கும், அதில் தசம்பாகத்தை எடுத்து முதல்ல வைப்பேன். பைபிள் சொல்ற ஆசாரியும் தசம்பாகம் கொடுப்போம். யாருக்கு? பிரதான ஆசாரியருக்கு. அது வேதத்தின் ஒழுங்கு. நாங்களே கொடுக்குறோம். எங்களுக்கு 1000 இருந்துச்சுன்னா 100 ரூபா முதல்ல பிரிச்சு வச்சிடறோம். ஏன்னா செலவு பண்ணிடுறோன்ற பயம். ஆமா, காசு இல்லைன்னா ரிசர்வேஷன் கிடைக்கல, ஒரு அன்ரிசர்வ்லயாவது போவோம். கத்தருக்கு கொடுக்கல வஞ்சிச்சிட வேண்டாம். கத்தரை ஏமாத்திட்டு நான் பைபிள் தூக்கிட்டு நான் பலிபீடத்தில் நிற்க விரும்பல. அப்படியே ஊழியமே எனக்கு வேண்டாம் நான் சொல்லியிருக்கேன். மனைவி கேட்டு பாருங்க, வேண்டாம் அப்படியெல்லாம் நான் ஊழியம் செய்ய விரும்பல. கத்தர்கிட்ட போய் பேசிட்டு மாயமான பண்ணிட்டு ஊழியம் செய்ய விரும்பல. உண்மையா ஜீவிச்சா தசம்பாகம் கொடுத்தா தசம்பாகத்தை பத்தி பேசுவோம், ஏழைகளுக்கு கொடுத்தா ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி பேசுவோம். நம்மளே கொடுக்காம செய்ய வேண்டாம். ஒரு பங்கு போடுவேன், அம்மா ஏழைகளுக்கு கொடுக்கறது, தசம்பாகத்தை கொடுக்கறது. என்னுடைய கொரோனா டைம்ல 6 மாவட்டங்கள்ல ஏழை ஊழியர்களுக்கு 800 ரூபாய் மதிப்பு இல்லை. என்னுடைய பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, ஆண்டனை எப்படி அப்படியே டைட்டா அப்படியே விலகாம நடத்துறான்றதுக்காக சொல்றேன். 10 நிமிஷம் முடிச்சிருவேன். 150 ஊழியர்களுக்கு சந்திச்சு அரிசி பருப்பு எண்ணெய் கொடுத்தோம். ஒரு வீட்டுல கொடுத்தோம். என் மனைவி வீட்டை கேளுங்க, அந்த பாசமாக தர 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 தரன்னு தண்ணி. இன்னொரு இடத்துல போய் கொடுத்தோம். அவங்க சொல்றாங்க 40 நாளா எங்களை ஒருத்தரும் தேடி வரல. ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்தாபனம் உதவி செய்யும். இன்னைக்கு நிறைய விசுவாச ஊழியக்காரங்க இயேசு மாத்திரம் நம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் நம்பி இருக்காங்கன்றதை சொல்றதுக்காக சொல்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்பி இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, காணிக்க எப்படி கிடைக்கும் யாராவது யோசிச்சிருக்காங்களா? ஆடம்பரமா சுத்துற ஊழியக்காரங்க யோசிச்சிருக்காங்களா? கொரோனால நாங்களும் 2 பேரும் போய் எனக்கு ஒரு சின்ன கார் அதை எடுத்துட்டு போய் கிராமமா வீடு வீட போய் சொன்ன பாஸ்டர் சொன்னாங்க, இங்கேயே கூப்பிட்டோம், இங்கே கூப்பிட்டோம். நான் வீட்டுக்கு போவோம். பெட்ரோலுக்கு காசு இருக்குமா இல்லையான்னு தெரியாது, சாப்பிட்றக்கே காசு இல்லையாமா, எங்க போய் பெட்ரோல் போட்டு சர்ச்சுக்கு வரோம். சந்திச்சு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். வீடுகளுக்கே போய் சொல்லி கொடுத்தேன். ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அனுபவிச்சேன். எங்க தெரு பக்கத்துல தள்ளி கொரோனா வந்துருச்சு, எங்க வீட்டையெல்லாம் அழைச்சுட்டாங்க. எங்கேயோ கொரோனா வந்ததுக்கு இங்க மரத்தை வச்சுட்டாங்க, கல்லை வச்சுட்டாங்க, வண்டி எடுக்க முடியல, பைக் எடுக்க முடியல, நடந்துதான் சந்துக்குள்ள புந்துக்குள்ள போக முடிஞ்சது. ஏங்க ஒருத்தனும் வரவும் முடியல, ஆராதனையும் இல்லை. எப்படி அந்த ஊழியக்காரெல்லாம் சாப்பிட்டாங்களான்ட்டு யாராவது யோசிச்சு பார்த்தாங்களா? ஆனா பார்பிக்யூ சிக்கனுக்கு குறைச்சல் இல்லை, தந்தூரி சிக்கனுக்கு குறைச்சல் இல்லை, மினுக்கிற மினுக்குக்கு குறைச்சல் இல்லை. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் இல்லையா? இப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு வரும்போது நீ போய் இளைப்பாரு, சமாதானத்துல போச்சோ அப்படின்னு சொல்லி வெறுவாயில முளம் போட்டா ஒரு புண்ணியம் கிடையாதுன்றதை உணர்ந்து கிராமமாய் 150 ஊழியர்களை சந்திச்சோம். எனக்கு கொடுத்தா கர்த்தர் ஒன்று கொடுத்தாருன்னா இப்படி வச்சுதான் கொடுக்குறாரு, இப்படி தேவைகளை முன்னாடி வச்சுதான் கொடுக்குறாரு. நான் வாங்கி வீட்டுக்கு போய் ஒரு நாளும் சந்தோஷமா உல்லாசமா செலவு பண்ண நல்லா சொல்ல முடியும். எனக்கு முன்னாடி இப்படி தேவைகளை முதல்லயே ஃபிட் பண்ணி வச்சிடறாரு. வாங்கினா பிரிச்சு கொடுக்கறது தான் நேரம் போகுது, காலமும் போகுது.
மனைவிக்கு ஒரு சின்ன பங்கு கொடுத்துருவேன். ஓகே, என்ன வேணும் வாங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு அது நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு, நல்லா தான் இருக்கு, நல்ல ஜீவனை கொடுத்துருக்காரு, நோய் இல்லை, நல்ல மூச்சு கொடுத்துருக்காரு, பைபிள் கொடுத்துருக்காரு, நல்ல பைபிள் வச்சிருக்கேன், எனக்கு எது இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். என் பைபிளை அவன் பேக்ல மட்டும் எடுத்து வைக்கணும்னா பயங்கர கோபம் வந்துடும். ஏன் பைபிள் எங்க கேளுங்க, நட்டு எடுத்து வைக்கல, போல்ட் எடுத்து வைக்கலன்னா சண்டையே போடவே மாட்டேன். ஏன் பைபிள் எங்க, ஏன் பைபிள் எங்க? அவ பைபிள் எடுத்துட்டு போனா எனக்கு பிரசங்கமே ஓடாது, பாதி பிரசங்கம் ஓடாது. என் பைபிள் ஆமா திருப்பி 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 அண்டர்லைன் பண்ணி வச்சு ஆமா அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என் பைபிள் தான் எனக்கு பிரசங்கமே ஓடும். நான் கவலைப்படுறதில்ல, இயேசுக்குரிய காரியம். ஏன்னா பயப்படுற வருகையில கைவிடப்பட்டு போகக்கூடாது. உல்லாசம் உங்களுக்கெல்லாம் எத்தனை சோதனையோ, எங்களுக்கெல்லாம் ஆமா திடீர்னு ஒரு காரை பார்த்தா அப்படி ஆமா இந்த காரம் தான் நல்லா இருக்கும்ல. ஆண்டவர் சொல்லுவாரு, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பரலோகத்துல வராதபடி ஒன்ன தடுத்துருப்பா, பரலோகத்துல வராதபடி ஒன்ன இழுத்துருப்பா. தேவ சித்தல தேவைன்னா நீ வந்து சேர முடியாதுப்பா. வாசப்படி கூட முடிக்க முடியாத நிறைய கிறிஸ்தவங்க எனக்கு தெரியும். என்னமோ நினைச்சுக்கிறாங்க சாட்சியாபுரம் சந்தை கிடையா பரலோகம் நினைச்சா போறக்கு. பரிசுத்தத்துல தேரணும், தேவ சித்தத்துல தேரணும். உங்க சரீரத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இப்போ ஒரு கள்ள உபதேசம் வந்திருக்கு, ஆவி ஆத்மா மட்டும்தான் முக்கியமா, சரீரம் முக்கியம் இல்லையா, அதனால சரீரத்தை எப்படி வேணா பயன்படுத்திக்கலாமா. ஒரு பொல்லாத பையன் மதுரையில பேசிட்டு இருக்கான். நேர்ல கிடைச்சா நல்லா இருக்கும், கிடைக்க மாட்டேன்றாங்க. உலோசில சொல்லப்பட்டது ஆவி ஆத்மா சரீரம். நேரம் இல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சரீரத்தை வச்சுதான் ஆவியை பரிசுத்தமாக்குறோம், இந்த சரீரத்தை வச்சுதான் ஆவியை கரப்படுத்தவும் செய்யறோம். நல்லா ஜெபம் பண்ணா ஆத்மா பரிசுத்தமாகுது, உள்ளான ஆத்மா வளருது. சண்டை போட்டா உள்ள ஆத்மா கரையாகுது, அது குற்றுயிரா மாறுது. இதுதான் எல்லாத்துக்கும் காரணங்க. இது அழிஞ்சிரும், ஆனா இதை பயன்படுத்தி அதை எத்தனை நாள்ல வளர்த்தனமா இல்லையன்றதான் கர்த்தர் கேட்பார். கள்ள பிசாசு இதை புரிஞ்சு துருபதேசம், எப்படியும் ஆடு, எப்படியும் ஓடு, எப்படியும் மினுக்கு, எப்படியும் திரி, முடிய கழட்டி போடு, ஆமா என்னத்தையும் பண்ணு, நீ பரலோகம் வந்துருவ. ஏன்னா ஆவி ஆத்மா தான் முக்கியம். இதை பயன்படுத்தி தான் அதுன்றத கண்ணை மறைச்சுதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு. பரலோகம் போகும்போது தெரியும் யாரு வந்து சேர போறா, யாரு வந்து சேர. நான் ஒரு போட்டோவை பார்த்தேன், ஒரு கல்யாண போட்டோ. ஆமா அந்த தங்கச்சிக்கு ஆமா முறி விட்டுருந்தாங்க. இந்த கார்பரேஷன்ல கூட்டுவாங்க தெரியுமா, தொடப்போம் உச்சி வரும் கீழே அப்படி முக்கவனா பிரிஞ்சு அப்படி இருந்த நல்ல வேலை. ரெண்டு பக்கம் ரெண்டு கார்பரேஷன் தொடப்பத்தை வந்து உட்கார்ந்து இருக்காளான்னு எனக்கு தெரியல. வச்சு உலகம் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களா. வருகையில பதில் சொல்லி ஆகணும். அங்க உங்க அப்பாவும் வரமாட்டாங்க, அம்மாவும் வரமாட்டாங்க, அக்காவும் வரமாட்டா, தங்கச்சியும் வரமாட்டா, அண்ணனும் வரமாட்டா, தம்பியும் வரமாட்டா, ஆசையா பெத்து வளர்த்து உங்க அப்பாவும் வர, உங்க பிள்ளையும் வரமாட்டா, மகளும் வரமாட்டா. நீங்களும் உங்களை படைச்ச ஆண்டவரும், நீங்களும் உங்களை படைச்ச ஆண்டவர். எனக்கு நீங்க காணி கொடுக்கீங்கனாலும் பரவாயில்ல, ஜூடா பாஸ்டர் சொல்லி அடுத்த டைம் சர்ச்சில் ஏத்தாதீங்கன்னு சொல்லினாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க பரலோகம் வந்து சேரணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆமென். அம்மா நல்லா போசிக்கிறீங்க, பைபிளுக்கு நல்ல சாப்பாடு, சந்தோஷம், நல்ல தூக்கம், அம்மா நல்ல சபை, நல்ல பிரசன்னம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நான் மாத்திரம் போய் சேர்ந்து உங்களை எல்லாம் கோட்டை விட்டா ஆண்டர் என்ன கேட்ப, நல்லா போனே, அனுபவிச்சே, சாப்பிட்டிய, தூங்குனிய, நல்லா கார்ல பைக்ல சுத்தினிய, வசனத்தை சொல்லி பரலோகத்துக்கு வர்றதுக்கு பார்த்துக்கிட்டியான்னு கேட்பாரு. ஆமென். அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆனா அதை விட எனக்கு மேல நான் பார்க்குற எல்லா முகங்களும் அந்த மத்திய ஆகாயத்தில் நான் பார்க்கணும். ஆமென், ஆமென். டங்கு டங்கு டங்குன்னு ஆடிட்டு இருந்தா பரலோகம் வந்து சேர முடியாது. தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்திக்கிடுவோம். தேவ சித்தம் செய்வீங்களா? இந்த சரீரத்தை கர்த்தர் கூட நம்பி கொடுத்துருக்காரு. என் பிள்ளை என் சித்தத்தை செய்வா, தினந்தோறும் நடந்து போய் சுவிசேஷம் சொல்லுவா. நிறைய பேருக்கு பைக்கு காசு இல்லையா, பைக்கு காசு இல்லை, பைக்ல பெட்ரோல் போடுற காசு இல்லை, கால் இருக்குதல்ல. வேதாமக்கள்ல சொல்லியிருக்கோம், கால் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா சுவிசேஷம் சொல்லு. பைக் இல்ல, பெட்ரோல் இல்ல, அது இல்லைன்னு வாயை திறக்காத, முறுமுறுக்காத, நல்ல காலை கொடுத்து. எனக்கு தெரியும், எங்க அப்பா 3 முறை மண்டை பிளந்து ஓபன் சர்ஜரி பண்ணாங்க சிஎம்சி வெள்ளூர்ல. என் பக்கத்துல எங்க அப்பா பக்கத்துல ஒருத்தர் படுத்திருந்தாரு, பிளட் கேன்சர், 8 லட்சத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல பெரிய கம்யூனிகேஷன் இன்ஜினியர். 8 லட்சம் செலவு செய்த பிறகும் ஆஸ்பத்திரி நிர்வாகம் சொல்லிச்சு, இனி முடியாது, கூட்டிட்டு போயிருங்க. இந்த தாய் எங்க அம்மாட்ட பேசினாங்க, வேதனையோடு சொன்னாங்க. கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம என்ன சொல்ல முடியும்? சிஎம்சி நிர்வாகம் ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லிடுச்சுன்னா கேன்சர் முடியாதுதான். 8 லட்சம் செலவு செய்து சுத்தமடையாத, சுகமாகாத எத்தனையோ பேர் இருக்கும்போது கர்த்தர் உங்களை பத்திரமாய் கண்ணின் கருமணி போல தினந்தோறும் பாதுகாக்கிறாரு. அந்த சுகத்துக்காக, அந்த ஜீவனுக்காக, அந்த நன்றி உணர்வோடு ஜீவிக்கிறோமா?
நல்ல சுகம் தந்தீரே, சோத்திர ஆண்டவரே, நல்ல மூச்சு தந்தீரே, எந்த நோய் நொடி இல்லாத சரீரம் தந்தீரே, உம்முடைய சித்தத்தை செய்வேன். எத்தனை பேர் செஞ்சிருக்கோம்? இன்னும் முறுமுறுத்துட்டு இருக்கோம். பைக் இல்ல, பைக் இருந்தா பைக்குக்கு பெட்ரோல் இல்ல, அப்புறம் பைக் வந்தா ஒரு கவலை கார் இல்ல, கார்ல போறதுக்கு பெட்ரோல் இல்ல, இப்படி முறுமுறுத்து வாழ்க்கை போனதான் மிச்சம், தலை சொட்டையானதுதான் மிச்சம். முறுமுறுக்காதீங்க. இருக்கிறதுல தேறினவர்களா மாறுங்க, இருக்கிறதுல தேறினவர்களா மாறுங்க, இருக்கிறதுல சுவிசேஷம் சொல்லுங்க, இருக்கிறதுல ஆத்துமாதாயம் செய்யுங்க, இருக்கிறத வச்சு பரிசுத்தத்துல தேருங்க, தேவ சித்தம் செய்யல தேருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது 1 கொரிந்தியர் 12:11 வாசிங்க. இன்னும் 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:11. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தேவனுடைய வரங்களை அவர் சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். ரட்சிப்பிலே தேறி இருக்கிறோமா? பரிசுத்தத்திலே தேறி இருக்கிறோமா? தேவ சித்தம் செய்கிறதுல தேறி இருக்கிறோமா? அடுத்தது வரங்களிலே தேறி இருக்கிறோமா? அது இல்லை இது இல்லை. வீட்டுல சண்டை போடுற வாலிப தம்பி தங்கச்சி, என்னைக்கு அது எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தார் ஆண்டட்ட சண்டை போட்டிருக்கியா? இன்னைக்கு அது குணமாக்குற வரத்தை தார் ஆண்டவரே, ஆண்டட்ட முழங்கால் என்ன சண்டை போட்டிருக்கியா? எனக்கு அது ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற வரங்களை எனக்கு தாருன்னு ஆண்டட்ட முழங்கால் போட்டு செய்து சண்டை போட்டிருக்கிறியா? எத்தனையோ பேர்கள் தெய்வீக சுகத்தை காத்துக்கொண்டு கிராமங்களிலே இருக்கிறார்களே. எத்தனையோ பேர் எனக்கு யாராவது வந்து இந்த பேயிலிருந்து பிடியிலிருந்து விடுதலை ஆக்க மாட்டார்களா அன்னு சபையிலிருந்து யாராவது வரமாட்டாங்களா, சர்ச்சில இருந்து யாராவது வரமாட்டாங்களான்னு நம்மை பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களே. என்னைக்கா அது வரங்களிலே தேறினாய் மாறணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க தங்கச்சி? சுயமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, சுயநலமான ஜீவியமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய கண்ணை கொஞ்சம் பார், கண்ணை தூக்கி கொஞ்சம் பார். விளைந்து நிற்கிற அறுவடைக்கு ஏராளமாய் விளைந்திருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு. நீ அறுக்கலன்னா அவன் பிசாசு அறுத்துட்டு போயிடுவான். கண்களை ஏறிட்டு பாரு. அறுப்புக்கு விளைந்திருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு. ஒரு சபையில ஆத்மா இருந்துச்சுன்னா 10 வருஷம் கழிச்சு அவங்க ஏதாவது ஒரு வரங்கள் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். ஒரு தீர்க்க தரிசன வரமோ, அல்லது ஒரு குணமாக்கும் வரமோ, அல்லது பக்கத்திருக்கிற வரமோ, இதான் என் சபையில் ஆண்டவர்ட்ட நான் அப்படி ஏங்குற ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு சுவாமி, உங்களுடைய வரங்களினாலே உங்களுடைய நிரப்புகிறார். தேசங்களுக்கு செல்லட்டும் ஆண்டவரே, கிராமங்களுக்கு செல்லட்டும். நான் ஒருவனே போய் 40 கிராமங்களுக்கு முழுவதும் சந்திக்க முடியாத ஆண்டவரே, என்னுக்குள்ள வருகிற என்னுடைய சபை மக்கள் கிராமங்களுக்கு செல்லட்டும் சுவாமின்னு இன்னைக்கு நான் ஆண்டவரிடத்தில் அழுகிறது ஆண்டவருக்கு தெரியும் ஐயா. இதுல தேறி இருக்கணும், வரங்களிலே தேறி இருக்கணுமா? ஆத்ம பாரத்துல தேரணும் ஐயா. வாழ்க்கை சுயநலமாவே ஜீவிச்சு முடிச்சோம்னா நமக்கு ரட்சிப்பு கொடுத்த ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுவார். இந்த சித்தத்தை எல்லாம் சரியாய் முடித்து ஆண்டவர் சிலுவையில சொன்னார், எல்லாம் முடிந்து. நம்ம கல்லறைக்கு போகும்போது கண்ணை அப்படி மூட முடியுமா? ஜான்ராஜ் பாஸ்டர் போல எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி கண்ணை மூட முடியுமா? ஆயிரங்களை ஆதாயம் செய்தது அவர்களுக்கு தான் சொல்ல முடியும் எல்லாம் முடிஞ்சது. கர்த்தரை நம்பி கொடுத்த ரட்சிப்பை சரியாய் பயன்படுத்தினேன், கர்த்தரை நம்பி கொடுத்த சரீரத்தை சரியாய் பயன்படுத்தினேன், கர்த்தரை நம்பி கொடுத்த படிப்பை சரியா பயன்படுத்தினேன், கர்த்தரை கொடுத்த நல்ல ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்தின அவங்க மாத்திரம்தான் பெட்ல இருக்கும்போது சொல்ல முடியும் எல்லாம் முடிஞ்சது, கரெக்டா செஞ்சேன். பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு கண்ணும் கரிசனையுமா இருக்கிறோம். நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல பொண்ணு வேணும்னு அது மட்டும் முடிச்சதுன்னா அப்பாடா. நிறைய பேர் சொல்லுவாங்க அவரு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டாரு. என்னது? செக்க சவியன்னு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா கடமையை முடிக்கிறது? 5 லட்சம் 10 லட்சம் டவுரி கொடுத்து முடிக்கிறதா கல்யாணத்தை கடமையை முடிக்கிறது? அது ஒரு பகுதி, ஒரு சப்ஜெக்ட். படிச்சவங்களுக்குலாம் தெரியும், எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனாதான் பாஸ் பண்ணி விடுவாங்க. தமிழ்ல பாஸ், இங்கிலீஷ்ல பாஸ், எல்லாத்துலயும் பாஸ். கணக்குல ஃபெயில். 10வது சர்டிஃபிகேட் கிடைக்குமா? 12வது சர்டிஃபிகேட் கிடைக்குமா? எல்லாம் படிச்சவங்க தானே. அது ஒரு சப்ஜெக்ட். குடும்பம், ரைட்? குடும்பத்துல பாஸ் ஆயிட்டீங்க. குடும்பத்துல பாஸ் ஆன நீங்க சபையில ஆத்து மறுபடியில பாஸ் ஆயிட்டீங்களா? ஜெபம்னா உங்க பாஸ்டர் தானே வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. அழிஞ்சு போற ஆத்மாவுக்கு உபவாச ஜெபத்துக்கு வர முடியலையே, ஆத்மா ஆதாயம் செய்ய முடியலையே.
ஆத்துமாதாய சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டீங்களா? ஆங்கிலத்துல பேசுகிறேன். எல்லாரும் 100க்கு 90 மார்க்காவது வாங்கி யாருன்னு நல்ல வாத்தியாருடைய விருப்பமா இருக்கிறதுனால என் சபையில, என்னுடைய நண்பருடைய சபையில் இருக்கிற ஆத்துமாக்கள் அப்படி வரங்களிலே தேறி 100க்கு 90 எடுத்து பரலோக ராஜ்யத்துடைய வருகையில வரணும். ஆமென். அல்லேலூயா. நான் நல்லா இருக்கேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்க சந்தோஷம். இப்போ முழங்காலில் இயேசுக்கு தந்திருக்கீங்களா? கொஞ்ச நேரம் பாஸ் சொன்னார். அதிகாலையில் வந்து, அதிகாலையில வந்து முழங்கால் போட்டு ஜெபிங்க இந்த சாட்சியாபுரத்தை சுற்றில கிராமங்களுக்காக. ஆத்துமாதாயத்தில் தேர்ச்சி அடையுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு நல்லது கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, எனக்கு நன்மை கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, எனக்கு கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு, கார் கொடுத்துருக்காரு, சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். எங்க விசுவாசிகள் நல்லா இருக்கிறவங்களை பார்த்து நானே சொல்லுவேன், நல்ல கார் வாங்கி ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லுவேன். ஆனா அதை காட்டிலும் எனக்கு மேல அவங்க வந்து வரங்கள்ல நிறைஞ்சிருந்தாதான் பெரிய சந்தோஷம். ஆமென். கார் இந்த உலகத்துக்கு, ஆனா பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணுமே. என்னுடைய விசுவாசி ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசன வரங்கள் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். போர் சொல்ற தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்க. என்னுடைய ஒவ்வொரு, எங்க சபையில் ஒரு மூப்பர் இருந்தார். அவருடைய பேர் அன்புராஜ். கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் கிட்டத்தட்ட 10 குடும்பங்களுக்கு மேலாக சபைக்குள்ள நடத்தி மரிச்சார். எல்லாரும் ஞாபகம், அவங்களால கொண்டு வரப்பட்ட குடும்பம் இன்னைக்கு சபையில் இருக்குது. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வலது கையே போன மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு தான் வர்றாங்களே தவிர அந்த மூப்பர் மாதிரி ஆத்துமாதாயம் செய்யறதுக்கு இன்னைக்கும் ஆள் இல்லை. 8:30 மணிக்கு ஆராதனை, 8:15 எனக்கு முன்னாடி வந்து வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டுட்டு உட்கார்ந்து முழங்கால நிற்பார். ஒரு வீட்டு கூட்டத்தை மனுஷன் தவற விட்டதில்லை. இந்து மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டவர். அவர் ரட்சிக்கப்பட்ட போது அவங்க தாப்பனா சொன்னார், உனக்கும் செருப்பு அடிக்கணும்டா, நீ கும்புற சாமியும் 2 செருப்பு அடிக்கணும் அப்படின்னார். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். பிள்ளைகளையும் வளர்த்தினார், ஊழியத்துக்கு அனுப்பினார். ஒரு பையன் என்ஜினியரா இருக்கான். குடும்பத்தையும் நல்லா பராமரிச்சாரு, சபைக்கும் சாட்சியா இருந்தாரு, ஆத்துமாதாயத்திலையும் கிங்கா இருந்துட்டு பரலோகம் போய் சேர்ந்திருக்காரு. எப்ப போவோம் அவரை பாப்பேன்னு இருக்கேன். ஏன்னா நாங்க 2 நல்லா பழகுவோம், நல்லா பேசுவோம். என் கூட ரொம்ப மணிக்கணக்கா பேசுவார். படிப்பறிவு இல்லாதவர், 3ஆவது தான் படிச்சிருக்கார். பேசினார்னா வசனம் அப்படி நல்ல தேன் ஒழுகிற மாதிரி அழகா பேசுவார். இப்படி நபர்கள் எந்த கோஷத்துல உலகத்துல இருக்கணும்னு என்னுடைய ஆசை. எனக்கு என்ன கிடைச்சது? உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்களை விட மோசமா எத்தனையோ பேர் படித்தளத்தில் இருக்காங்க. பொறுப்பெடுப்போம். இந்த சாட்சியாபுரத்துக்கு நான் பொறுப்பாண்டவரேன். என்னுடைய ஊழியக்காரனோட சேர்ந்து நிப்பாண்டவரேன். ஊழியத்துல நிப்பாண்டவரேன். வரங்களில என்னை தெரிந்தவர்களாய் மாற்றும். சபையினுடைய ஆத்துமாக்கள்ல, சபையுடைய பரிசுத்த நடக்கையில நான் மாதிரியா இருந்து சபைக்கு நான் பங்களிப்பேன், பரிசுத்தத்தை பங்களிப்பேன், ஆத்துமாதாயத்துல நான் பங்களிப்பேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? கடைசியா ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:38. 1 கொரிந்தியர் 15:38. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. இங்க கர்த்தர் ஒரு உவமையை வைத்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நான் 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். மரத்துல ஒரு விதையை விதைச்சு பாரு, அது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா விதை விதைத்து மரம் வரும்போதுதான் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு மேனி இருக்கு. உயிர்த்தெழுதலை சம்பந்தப்படுத்துறாரு. அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் விதைத்து அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது தேவ சாயலாய் எழுந்திருப்பார். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு. நீங்க காஞ்சு போன மரத்தையும் பார்த்துருப்பீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், காஞ்சு போன மரத்தை பார்த்து யாரும் சந்தோஷப்படுவாங்களா? சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனா சிலு சிலுன்னு நல்ல பசுமையா இருக்கிற மரத்தை பார்த்து எல்லாரும் பறந்து பார்ப்பாங்க. அது போல கர்த்தர் நமக்குள்ள ஒரு மேனியை உருவாக்குகிறார். நமக்குள்ள ஒரு உள்ளான சாயலை உருவாக்குகிறார். அந்த சாயலை என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களா? வெளியடகுக்கு தானே கவனம் செலுத்துறோம். வெளியடகுக்கு தானே கண்ணாடி முன்னு மணிக்கணக்கில் நேரம் செலுத்துறோமே. நமக்குள்ள ஒரு உள்ளான அழகு உருவாயிட்டு இருக்கிறது, ஒரு பெரிய சாயல் உருவாயிட்டு இருக்கிறது. உள்ளான மனுஷன் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறானே, அந்த மனுஷனை தான் அந்த மத்திய ஆகாயத்துல பார்க்க போகிறோமே. அப்படித்தான் நாம் போக போகிறோமே. வெளியழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா உள்ளான அழகிற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? உள்ளான சாயலை கொஞ்சம் சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? வெளியில மாத்திரம் விவரினா
சொல்றோம். கண் அப்படி இருக்கு, காது அப்படி இருக்கு, அழகா இருக்காங்க, மூக்கு அப்படி இருக்கு, வலது அப்படி இருக்கு, கை இப்படி இருக்குன்னு வெளி அழக வர்ணிக்கிறேன்னா கொஞ்சம் உள்ள அழக வர்ணிக்கலாமா? நிறைய பேருக்கு கை மொண்டியா இருக்கு, கொடுக்கறது. இந்த மொண்டி ஊனமோ செவிடோ குருடும் தேவராஜ்யத்துல பிரவேசி. பொய்ய வெளியில ஊனம் இருக்கிறவங்க பிரவேசிச்சிருவாங்க, உள்ளுக்குள்ள நல்லா இருந்தா போதும். நிறைய கண்ணு குருட்டு கண்ணு, தேவ மகிமையை பார்க்காத கண்ணு, தேவ காரியங்களை பார்க்காத கண்ணு, உலகத்து காரியத்தையே பார்த்து பார்த்து ஓடின கண்ணு. இந்த கண்ணு எப்படி பரலோகத்துக்கு போகும்? காது, வசனத்துக்கு கேட்காத காது, சொன்னா அடைச்சுக்கிற காது எப்படி இருக்கும்? உள்ளான மனுஷன் அந்த காது செவிடா, காது மடங்கி இருந்தா. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம். எங்க சர்ச்சில் ஒரு குழந்தை இருக்கு, 7 வயசாயும் அவங்க அம்மா தூக்கிட்டே இருப்பாங்க, நடக்க முடியாது, பெரிய பேரலைசிஸ் அட்டாக் ஆகிருக்கு. 7 வயசாச்சு, தூக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அவனை பார்க்க ரொம்ப வேதனை. அவன் அடிப்பான், அப்பப்போ ஃபிட்ஸ் வரும். நான் ஏன் சொல்றேன்னா, குறிப்பிட்ட வயசுக்கு குறிப்பிட்ட வளர்ச்சி வேணும்னு நாம எல்லாருமே விரும்புகிறோம். அது போலதான் நம்முடைய ஆண்டவர். தாழ்மையாக கேட்கிறேன், தேவ சாயல்ல தேறிட்டீங்களா? தேவ சாயல்ல தேறிட்டீங்களா? உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, பூர்ண ரூபவதியே உன்னிலே பழுதொன்றும் இல்லை? நம்மை பார்த்து கத்திருந்த வார்த்தை சொல்லப்படுமா? பொருளாசை இருந்தா அந்த ரூபத்தை கெடுத்துரும். நிறைய மரத்துல எலி வங்கு போட்டு வச்சிருக்கும், கரைய அரைச்சிருக்கும், அந்த மரத்தை பார்க்க சகிக்காது. ஆனா நல்ல மரத்தை கண்ணை கொடுத்து நல்லா பார்த்துட்டே இருக்கலாம். ஐயா, உங்களுக்குள்ள ஏதாவது ஆசை, உங்களுக்குள்ள வளர்ற சாயல அரிச்சிருக்கா பார்த்துக்குங்க. உங்க உலக நேசம் உங்களுக்குள்ள இருக்கிற மகிமைய எடுத்துருச்சா? கவனமா இருந்துக்குங்க. இந்த மகிமையின் சாயல் பூரணமாகும் போது ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொண்டு வா, ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொண்டு வா. உம் சித்தம் செய்ய உம்மை மாற வல்லமை தந்திடுமே. உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வலிதனை போதியுமே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வலிதனை போதியுமே. வாஞ்சையோடு பொது கிருபை காலித்திடுமே, பொது பலனும் தந்திடுமே. பொது கிருபை அழிந்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் என் இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் என் இயேசுவே தந்திடுமே. எப்படி இருக்கு? ரட்சிப்பிலே தேரணும், பரிசுத்தத்திலே தேரணும், தேவ சித்தத்துல தேரணும், வரங்கள்ல தேறி சபையில நம்ம இருக்கிறதுனால மற்றவங்க சந்தோஷமா இருக்கணும். கிராமங்கள்ல கேட்கணும், எங்க இந்த மாதிரி புத்து பிரதர் காணும், இன்னைக்கு வரலையா? எங்க ஸ்டீஃபன் பிரதர் காணும், அவங்க இன்னைக்கு கிராம சந்திப்புக்கு வரலையா? அவங்க வந்தா நல்லா ஜெபிப்பாங்க, அவங்க சோம்பன்னா சோம்பன்னா எனக்கு மனசு சமாதானம் இருப்பேன், எனக்கு வந்து ஆறுதல 4 வார்த்தை சொல்லுவாங்களேன்னு ஆத்மாக்க கிராமத்துல நம்மளை தேடி நிக்கணும். பாஸ்டர் தைரியம் பண்ணணும், இந்த பிரதர் இந்த கிராமத்தை போயிருக்காரு, எப்படி ஒரு ஆத்மாவை ரட்சிப்பு நடத்தி கொண்டு வருவாங்க. உங்க பாஸ்டர் தைரியமா இருக்கணும், இந்த ஜெப வேலையை அந்த சிஸ்டர் நடத்துறாங்க, எல்லாரையும் கண்ணீரோட ஜெபிக்க வைப்பாங்க. அழிஞ்சு போகிற ஆத்மாவுக்காக திறப்புல நிற்பாங்க, மணிக்கணக்கில் முழங்கால நிற்பாங்கன்னு அப்படி ஒரு சாட்சியுள்ள ஜீவியோ நம்ம சபையில நம்மளை குறித்து சொல்லுவாங்க. நான் எப்படி இன்னைக்கும் அன்பராஜ் பிரதர் மாதிரி 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கும் அவரை என்னால் மறக்க முடியல. அவருடைய சாட்சி சொல்லாத இடங்கள் இல்லை. இப்படி தாங்க அவர் சபையில் இருக்கணும்.
எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும்னே வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. மரங்களிலே தேர்ந்து கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தாழ்மையா கேட்கிறேன், தேவ சாயல குற்றுகிறாதீங்க, தேவ சாயல அழிச்சு கொண்டுறாதீங்க, தேவ சாயல சீரழிச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு சாயல் வளர்ந்துட்டு இருக்கு. வெளியில இருக்கிற அழகெல்லாம் இந்த மண்ணுக்கு மண்ணா மக்கி போயிடும். இந்த சாயல் தான் மேலே போகும். எப்படி இருக்கு உங்க சாயல்? நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலைன்னா அந்த சாயல் உங்களை கருப்பாக்கிடும், மகிமையை குறைச்சிடும். உலக காரியங்களை பிடிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த சாயல், நீங்க வெள்ளையத்தை எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க, அந்த சாயல் உங்க மகிமையின் சாயலை அழிச்சிடும். எந்திரிச்சு நிற்போம். எழும்பும் ஆண்டவரே, என்னை தேடினவனாய் மாற்று சுவாமி.